வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரம்யா சேமஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபேமஸான ஸ்பிரிச்சுவல் மென்டர், ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கோச், ஒரு நம்ம லைஃப்க்கே ஒரு கைடுங்க. நம்ம தனியாக தத்தளிச்சுட்டு தவிச்சிட்ருக்கோமா, இவங்கக்கிட்ட போனால் கம்ப்ளீட்டாக நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஸ்டார் ஆனந்த் சாரை சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். அட்பெருமிஷோதி ஆனந்த வணக்கம். வணக்கம் சார். சார், உங்களை மீட் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு. சந்தோஷம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து, சார் நீங்கள் எப்படி வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் மென்டராக வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, எப்படி உருவானீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எல்லாரத்தோட ஆசைப்படி ஜெயிக்கணும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேர் ஆர்வத்தில் வந்து நிறைய விஷயங்கள் முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த தருணத்தில் என்னோடய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணது லோயர் மிடில் கிளாஸில். நான் வந்து ஒரு பேசிக் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு நிறுவனத்தில் விற்பனையாளராகத்தான் சேர்ந்திருந்தேன். அந்த நேரத்தில் வந்து நிறைய கற்றுக்கணும், நிறைய தேடணும் அப்படிங்கிற விஷயங்களில் நிறைய புத்தகங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போது ஆங்கிலம் சார்ந்த புத்தகங்கள், ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். ஆனால் அதற்கப்புறம் வந்து அதில் செல்ஃப் மோட்டிவேஷன் கண்டென்ட் அதுக்கப்புறம் பெருசாக கிடைக்காத போது தமிழில் வந்து எம்எஸ் உதயமூர்த்தி ஐயா அவர்கள் எழுதின எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு சிறு புத்தகத்தை படித்து அதை ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது நிறைய அதிசயங்கள் என்னோட இண்டிவிஜுவல் லைஃப்லேயே நடக்க ஆரம்பிச்சது. அதற்கப்புறம் அதை சார்ந்த ஆன்மீக ரீதியான தேடுதல்கள், சித்தர்கள் ரீதியான தேடுதல்களில் செல்ல செல்ல என்னையே அறியாமல் ஒரு தைப்பூசத்தன்று எனக்கு வந்து வடலூர் வள்ளல் பெருமானாரோட இடத்துல ஒரு சூட்சமமான சில நிகழ்வுகள் நடந்துச்சு. அதற்கப்புறம் நான் சித்தர்கள் பாதையில் தேட தேட பல அற்புதங்கள் நடந்துச்சு. அதையே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும், அதன் மூலமாக மக்களை வளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் குரு வழி நடத்துதலில், சித்தர்கள் வழி நடத்துதலில் தேடுதலை மற்றவர்களுக்கு சொல்லவே என் வாழ்க்கை அதில் அமைக்க ஆரம்பிச்சது. ஸோ அதை ரீதியாக ஆன்மீக ரீதியாகவும் பாதையை எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை அமைக்கிறதுக்காக பண்ண ஆரம்பித்தது இப்போ மக்களுக்கான பாதையாகவும் அதை மாற்றிட்டேன். ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை. உங்கள் ஜேர்னியை ஷார்ட்டாக சொல்லியிருக்கீங்க சார். உங்களுக்கு நடந்த அந்த சீக்ரெட் ஒரு என்ன சொல்கிறது, இனிஷியலைசேஷன், அந்த ஒரு சீக்ரெட் ஒரு விழிப்புணர்வு, அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படிங்கிறதே எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்ச அன்னைக்கு தெரியாமல் 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் கழித்து தான் தெரிஞ்சுது. எப்படி தெரிஞ்சுது அப்படிங்கிறத விட முதல் எனக்கு பிளெஸிங்ஸ் கிடைச்ச இடம் வந்து தைப்பூசத்தன்று வடலூரில். அதற்கு அப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு குரு தீட்சையே சூட்சமமாக கிடைச்சது. அதற்கப்புறம் திருவண்ணாமலையிலையும் திருப்பதியிலையும், அதுக்கப்புறம் கொங்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்னூதி மாமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல பௌர்ணமியில் ஒரு சூட்சமமான வாழ்வியலுக்கான ஒரு பிளெஸிங் கிடைச்சது. பட் இது எல்லாமே எனக்கு வந்து 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழிச்சு தான், இதுதான் குரு தீட்சை, இதுதான் குரு கடாட்சம், இதுதான் சித்தர்கள் இப்படித்தான் நமக்கு கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பிறகுதான் என்னாலேயே தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ நான் வந்து ஏதோ பிளாங்காக ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே இயல்பாக நடந்தது தான். முதல் முறையாக நான் வந்து சித்தர்கள் இருக்காங்கன்னு உணர்ந்த இடம் வந்து சதுரகிரி தான். எனக்கு பயங்கரமான ஆஸ்துமா சைனஸ் மாதிரி இருக்கும். படி ஏறினாவோ நடந்தாவோ மூச்சு இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து பஃப் அடிக்காமல் என்னால் வந்து எதையுமே செய்ய முடியாது. ஒரு முறை அதை எடுக்காமல் போய் சதுரகிரியில் போயிட்டு இருக்கும் போது மூச்சே விடுறதுக்கான தருணமே கிடைக்காத அளவு மூச்சு திணறும் போது என் மீது ஒரு வித்தியாசமான ஒரு நறுமண காற்று ஒன்று, மூலிகை பூக்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நறுமண காற்று மேலே பட்டுட்டு போச்சு. அதுலேருந்து 5வது நிமிஷத்துல என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த விதத்திலையும் மூச்சு சார்ந்த பிரச்சனையே வரல. அங்கே இருந்து தான் இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சித்தர்கள் பாதையில் நிறையா தேடுதல்களை அமைச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சக்தி வழி நடத்துது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சித்தர்களை நாடி போனேன். அதற்கப்புறம் உலகத்தில் எங்கெங்கே நம்ம தமிழர்கள் வாழ்ந்தாங்களோ, அங்கே சித்தர்கள் இருக்கிறாங்களோ, அங்கே போய் உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணுறது, சில விதமான வழிபாடுகளை செய்வது, அதுக்கப்புறம் குருவே சரணம் அப்படின்னு சரண்டராக அவங்களோட பிளெஸிங்ஸ் கண்டினியூவாக கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போவும் அதே தேடுதல் தான் இருக்கிறோம், இப்போவும் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் ஆன்மீகத்தில் வந்ததுக்கு காரணம் நான் இல்லை, என்னை வரவழைத்தார்கள் என்று தான் நான் சொல்ல முடியும். அதுவும் இன்னும் தேடுதலில் தான் இருக்கும். அருமை சார், ரொம்ப அருமை சார். நான் வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டர், மேனிஃபெஸ்டேஷன் கோச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் இன்னொரு வார்த்தையை சேர்த்துருக்கணும். நீங்கள் ஒரு சித்தர், சித்தர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட சித்தர் வழியில் வாழும் ஒரு சித்தர். ரொம்ப அருமை சார். நான் வந்து உங்கள் இந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறது சந்தோஷம்தான். பட் அதுக்கு வந்து எந்த விதமான தகுதியும் எனக்கு இல்லை அப்படிங்கிறத நானே சொல்லிக்கிறேன். ஏன்னா சித்தர்கள் அப்படிங்கிறவங்க சித்தத்தை உணர்ந்தவர்கள். அவர்களோட பாதையில் ஒரு துளி தான் எடுத்து வச்சிருக்கிறோம். அதனால் இப்போ நிறைய பேர் வந்து அவங்க வார்த்தைகள் பேருக்கு முன்னாடி சித்தர்கள்லாம் போட்டுக்கிறாங்க.
அது அவங்களோட தன்மை. நான் எந்த விதத்திலையும் சித்தர் அடிமைன்னு சொல்லிக்கலாம், சித்தரோட பாதையை தேடிட்டு இருக்கிறவன்னு சொல்லலாமே தவிர சித்தருங்கிற வார்த்தையை சாதாரண மனிதர்கள் பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா அவங்க சித்தங்களை உணர்ந்தவர்கள், பல்வேறு விதமான ரணங்களை உணர்ந்தவர்கள். அதனால சித்தர் அப்படின்னாவே அகத்திலையும் புறத்திலையும் தன்னையே சித்திரவதை செய்தே அந்த இறைவனுக்கு சரண்டர் பண்ணவங்க. நம்மள ஒன்றும் சொகுசா ஆனந்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால சித்தருங்கிற வார்த்தை எனக்கு பொருத்தமே இல்லை. சித்தர்களின் அடிமை, சித்தர்களின் பாதையில போறவன் வேணா நான் சொல்லிக்கலாம். அதனால இந்த விஷயத்தை கட் பண்ணாம போட்டுருங்க. சித்தர்கள் வார்த்தை வேண்டாம், சித்தர் சரணம் அப்படிங்கிற வார்த்தையை வேணா பயன்படுத்திக்கங்க. டாக்டர் ஸ்டார் ஆனந்த் சார், ஸ்பிரிச்சுவல் கோச் அண்ட் சித்தரின் சேவன், சித்தரை சரணம் அடைந்தவங்க அப்படின்னு சொல்லலாம்ல சார்? தாராளமா சொல்லலாம். அருமை அருமை சார். இல்லை சார், நீங்கள் உங்கள் இனிஷியலைசேஷன் அந்த இது சொன்னப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சு, அதனால தான் நான் சொன்னேன். அடுத்த கேள்வி வந்து சார், ஃபர்ஸ்ட் வந்து சிவம் என்றால் என்ன சார்? சிவம் அப்படின்னா, சவம் அப்படின்னா உயிரற்றது, சிவம் அப்படின்னா உயிர் உள்ளது. ஸோ எங்க ஒரு உயிர் இருக்கோ, ஒரு பிரசன்ஸ் இருக்கோ, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கோ, அதுதான் சிவம். ஸோ சி வா அதில் வரக்கூடிய புள்ளிய இம் இருக்கு. அந்த இம்மைத்தான் நம்ம வந்து 3 புள்ளி வச்சோம்னா அது ஆயுத எழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஆயுத எழுத்துக்காக உயிராகவும் மெய்யாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமமான சக்தி தான் சிவமே. இந்த வார்த்தைக்கு நம்ம பெரியவங்க கோடி வழிமுறைகள் கொடுத்திருந்தாலும், உயிர்ப்போட இருப்பது, எங்கும் இருப்பது, எதிலும் இருப்பது, உன்னுள்ளும் இருப்பது, என்னுள்ளும் இருப்பது சிவம். அருமை அருமை சார். சார், அடுத்து வந்து February 15th பார்த்தோன்னா சிவராத்திரி வருது சார். சிவராத்திரியோட ஸ்டோரி ஏதாவது சொல்ல முடியுமா சார் எங்களுக்கு? ரைட். மகா சிவராத்திரிக்கு காலங்காலமாக பல்வேறு விதமான புராண கதைகளும் இருக்கு, ரியலான வரலாறுகளுமே இருக்கு. அந்த நாள் ஆன்மீக ரீதியா இருக்கிறவங்களுக்கு உயிர் ஆற்றலை இந்த பிரபஞ்சத்தோட கலந்து சக்தி நிலையை பெருக்கக்கூடிய ஒரு நாள். இயல்பாகவே இந்த பூமிக்கும் ஆகாசத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சக்திக்கும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய நாள் தான். அந்த நாளை பூமியை சக்தியாகவும் சொல்லலாம், ஆகாயத்தை சிவமாகவும் சொல்லலாம். அந்த சிவசக்தி இணையக்கூடிய ஒரு நாள். அதற்கப்புறம் வந்து திருவண்ணாமலை உருவான நாள் அப்படின்னு சொல்லலாம். திருவண்ணாமலையில ஜோதி ஆகர்ஷணங்கள் ஏற்பட்ட நாள்னு சொல்லலாம். கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு தன்னை கண்ணை கொடுத்து அதன் மூலமாக ஆசி பெற்ற நாள்னு சொல்லலாம். பல சித்தர்கள் அந்த நாள்ல முக்தி அடைஞ்சிருக்கிறாங்க, சிவனோட பல்வேறு விதமான ரூபங்களை பார்த்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக சிவன் வந்து சிவசக்தியாக அர்த்தநாரீஸ்வரராக இணைந்த நாளாகவும் சொல்லக்கூடியது. ஸோ இந்த சிவசக்தின்னு சொல்லக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கான்செப்டே என்னன்னா, பேரண்டத்தில் இருந்து ஒரு சக்தியும் இந்த பூலோக சக்தியும் இணையக்கூடிய நாள். அதை தான் ஈசன் நாள். ஈசர், ஈதர் அப்படின்னு ஒரு சக்தி இந்த பூலோகத்துல இறங்குது. அப்படி இறங்கும் போது நம்ம உடம்பையே ஒரு ஈர்ப்பு சக்தியாக, ஈர்ப்பு ஊடகமாக அல்லது ஒரு குடமாக மாற்றி நம்ம மேல் நோக்கி, முதுகுத்தண்டை மேல் நோக்கி கழுத்தை சீராக வைத்து நம்ம இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சக்தியை ரிசீவ் பண்றதுக்கு தயாராக இருந்தால், அதுல வரக்கூடிய ஒரு துளியிலும் ஒரு சிறுதுளி நம் மீது பட்டாவே நமக்கு பல அற்புதங்கள் ஏற்படும். ஸோ சிவராத்திரி அப்படிங்கிறது வெறும் கண்களை விழித்திருக்கக்கூடிய ராத்திரி அல்ல, நம்மளோட உயிரை விழித்திருந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஏற்படக்கூடிய பல அற்புதங்கள் நம்முள் ஏற்படுத்துவதற்கான ஒரு ராத்திரி தான் சிவராத்திரி. அது மாதம் மாதம் வந்தாலும் இந்த அற்புதமான தெய்வீகமான மாசி மாதத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 6 வரைக்கும் இந்த பூமியிலேயே ஒரு சூட்சமமான ஒரு அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும். அந்த அதிர்வலைகள் அப்ப நம்ம உடல் ரீதியாக தயாராக இருக்கணும். ஸோ அதற்கு நான் இயல்பாகவே மக்களை இருக்க சொல்லக்கூடிய ஒரு விரதம் என்னன்னா, பதவி விரதம் இருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா பசித்திருக்க வேண்டும். பசித்திருக்குன்னா சாப்பிடாம இருக்கலாமா அப்படின்னா அது அவங்களோட விருப்பம் தான். பட் சாப்பாடும் அளவாக இருக்கணும். அந்த இறைவனை நான் அடைந்தே தீருவேன், அந்த சக்தியை நான் பெற்றே தீருவேன், அன்னைக்கு என்னை நான் இறைவனிடம் சரண்டர் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற பசித்திருத்தல் இருக்கணும். அடுத்தது தனித்திருத்தல். தனித்திருத்தல்னா தனியா போய் காட்டுல உட்கார்ந்துடலாமா? அப்படி இல்லை. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நம்ம தனித்து அந்த இறைவனோட நம்மளை சரண்டர் பண்ணணும். அதுதான் தனித்திருத்தல். மூணாவது விழித்திருத்தல். விழித்திருத்தல்னா கண்களை விழித்திருப்பது மட்டும் விழித்திருத்தல் அல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியில விழிப்புணர்ச்சியோட இன்னைக்கு இறைவன் என்னுள் உருவாக போகிறார், என் முன் உருவாக போகிறார், அகத்திலும் புறத்திலும் அண்டத்திலும் பேரண்டத்திலும் சிவனாய் சக்தியாய்
நானே மாறுவேன். அதற்கு விழிப்புணர்ச்சியோடு இருந்தாவே அந்த மகா சிவராத்திரிக்கான தன்மையை நம்ம பெற முடியும். ஸோ இந்த பதவி விரதம் இருந்து மகா சிவராத்திரி அன்று இந்த பிரபஞ்ச பேராற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி நிலையை நம்ம வாங்கினாவே போதும். ஏன்னா இந்த மகா சிவராத்திரி அன்று ஒரு எலி திரிய தூண்டி விட்டங்காட்டிக்கு ஞானம் அடைஞ்சிருக்கு. ஒரு குரங்கு வில்வத்தை பறிச்சு ஏதோ ஒரு கீழே போட்டிருக்கு, அது சிவலிங்கத்தில் விழுந்தங்காட்டிக்கு அவர் மகாபலியாகவே மாறி இருக்கிறாங்க. ஸோ இத்தனை பெரியவங்களுக்கு இத்தனை சூட்சமத்தை கொடுத்த நம்ம சிவன் நமக்கும் கொடுக்கணும்னா வரும் February 15 காலையில எந்திரிச்சு தலைக்கு குளித்து விட்டு அன்னைக்கு சூரிய நாளாக இருக்கங்காட்டிக்கு கோதுமையை கையில எடுத்துட்டு ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திர ஜபத்தை செய்து இந்த கோதுமையை கிழக்கு திசையில தூவி விட்டுட்டு காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளாமலோ அல்லது வெறும் நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொண்டு மாலை பிரதோஷ நேரத்துல இருந்து தலைக்கு மறுபடியும் குளிச்சுட்டு பிரதோஷ நேரமான 4 மணியிலிருந்து விரதத்தை தொடங்க வேண்டும். சரியாக 6 மணியிலிருந்து 4 காலமாகத்தான் மகா சிவராத்திரியை பெரியவங்க வச்சிருக்கிறாங்க. பட் அந்த 4 காலங்கள் எல்லாம் போய் நீங்க கன்ஃபியூஸ் பண்றதை விட அன்றைய தினத்துல 2 சிவன் கோயிலுக்கு போங்க, அல்லது உங்க வீட்டிலேயே அழகாக மஞ்சள்ல சிவனை லிங்கமாக பிடித்து வைத்து அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து நம்ம பெரியவங்க சொன்ன கோடி மந்திரங்கள் இருக்கு. அதுல எளிய மந்திரம்னு சொல்லக்கூடியது 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்செழுத்தி சொன்னால் அந்த சிவன் நம் முன் வருவார். அதுதான் ஓம் நம சிவாய. அடுத்தது ஓம் சிவாய நம. அதற்கப்புறம் சாதாரண வாழ்க்கையில இருக்கிறவங்களும் சித்தர்களோட அருளையும் பெற சிவனோட அருளையும் பெற கூடவே இல்வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்பையும் பெற சித்தர்கள் சொன்ன சூட்சம சிவமந்திரம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை அன்று நீங்கள் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கங்க. 1008 10,008 நான் செய்வேன் அப்படின்னு. அப்படி அந்த மந்திரத்தை நீங்கள் அந்த சிவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி அன்றைய தினத்துல ஜபம் செய்வது என்பது உங்கள் உடல் மனம் செயல்களில் அந்த சிவரூபத்தை நீங்கள் உணர முடியும். அதற்கப்புறம் மறுபடியும் சொல்றது, அன்றைய தினத்துல உங்க லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல பின்னாடி முன்னாடி எல்லாருமே சிவன் தான். நானும் சிவன் தான், நீங்களும் சிவன் தான். அதனால அன்னைக்கு யாரையும் குறை சொல்லாதீர்கள், யாரையும் திட்டாதீர்கள், உங்களையே திட்டாதீங்க. ஏன்னா எல்லாமே அன்னைக்கு சிவரூபம் தான். ஸோ அதனால அன்னைக்கு யாராவது கிரிவலம் போறீங்கன்னா யாரும் திட்டாதீங்க. ஏன்னா அவரு சிவனாகவும் கூட இருக்கலாம், சித்தர்களாகவும் இருக்கலாம். அன்றைய தினம் இந்த பிரபஞ்சமே சிவரூபமாக இருக்கும். அந்த சிவரூபத்தை நீங்கள் தரிசனம் செய்வது ஒரு பெரும் பாக்கியமாக அமையும். அன்றைய தினத்துல பலவித பரிகாரங்கள் வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ஆள் தனியாக இருந்து தனித்து உணர ஆரம்பிச்சிங்கனாவே அற்புதங்கள் ஏற்படும். அருமை அருமை சார். ரொம்ப அழகா, ரொம்ப நேர்த்தியா நான் எங்க எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ண மாதிரியே சொன்னீங்க சார். சரி, இப்போ அன்னைக்கு 4 வேளைன்னு சொன்னீங்க. இந்த 4 வேளை இப்போ 108 தடவை மந்திரம் சொல்லலாமா, இல்லை தியானம் பண்ணலாமா, இல்லை மலர்கள் வச்சு இல்லை வில்வ தளங்கள் வச்சு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணுமா? எந்த இறைவனும் நம்மிடம் எதையும் கேட்பதில்லை, நாம் தான் இறைவனிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஸோ நம்ம கேட்கிற நம்ம தான் எதை கொடுக்கணும்னு முடிவு செய்யணும். அந்த சிவனுக்கு நீங்க எதை கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். என கல்லில் அடிச்சும் அவரை வழிபாடுகளை செஞ்சிருக்கிறாங்க, அசைவ கரியை கொடுத்தும் அவரை வழிபாடுகளை செஞ்சிருக்கிறாங்க, எதுவுமே இல்லை என்னையே கொடுக்கறனும் கொடுத்தும் வழிபாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. ஏன் நம்ம ராவணேஸ்வரர் 10 தலையையும் வெட்டி அவர்கிட்டயே கொடுத்து அவர் வழிபாடுகளையும் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு எச்சராக பிறந்த ஒரு அசுரனாக பிறந்த குபேரரும் கூட சிவனே என்னோட நண்பனா மாறணும் அப்படின்னு சொல்லி சிவசவாகவும் ஆகியிருக்காங்க. ஸோ நாம் எதை பெற வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதைத்தான் சிவனுக்கு கொடுக்கிறோம். அதனால நீங்களே முடிவு செய்யுங்க. இந்த புராணங்கள்ல இதை சொல்லியிருக்கிறாங்க, அப்புறம் வில்வமே கிடைக்கல, இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க இதை பார்ப்பாங்க, கண்டிப்பா வில்வம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தமே பட வேண்டாம். திருநீர் எடுத்து வைக்கலாம், பச்சரிசியில மஞ்சள் கலத்தா அச்சதை என்கின்ற ஒரு தெய்வீக பொருளாக அதை இறைவனுக்கு கொடுக்கலாம். மலர்களை நீங்க சமர்ப்பணம் பண்ணலாம், குங்குமத்தையோ சந்தனத்தையோ அல்லது சொர்ண அபிஷேகம்னு சொல்லக்கூடிய காசையே மஞ்சளையும் புனுகையும் தடவி அதையே சொர்ணம் அபிஷேகமாகவும் கொடுக்கலாம். எதுவுமே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, என்னையே கொடுக்குறேன், ஏன்னா நீ தான் என்ன கொடுத்த, எனக்கு இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை கொடுங்க. அன்றைய தினத்துல ஏதோ ஒரு மாலை எடுத்து கையில வச்சுக்கோங்க, அந்த மாலையில நீங்க மந்திர ஜபத்தை செய்யுங்கள். அப்படி நீங்க மந்திர ஜபத்தை செய்யும் போது நீங்க நல்லா இருக்கணும்னு முதல்ல நினைங்க. ஏன்னா ஆன்மீக பாதையில் உச்சத்தை நோக்கி போகணும் அப்படின்னா எல்லாத்தையும் இழுத்துட்டுலாம் போகவே முடியாது. தனி ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து சிவனை சரணாகதி அடைந்தாலே போதும் என்கின்ற தன்மையில அன்று நீங்கள் உங்களை அந்த இறைவனுக்கு சரண்டர் பண்ணுங்க.
அதுவே அவருக்கு போதும். மற்றபடி உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா கொடுங்க, எதையுமே கொடுக்க வேண்டாம். ஏன்னா கொடுக்க வைப்பவனும் அவரே, அதை கொடுப்பதற்கான வாய்ப்பை தருபவனும் அவனே. அதை கொடுக்கறதுக்காக உருவாக்குனவர் தான், நம்மையும் அவரே தான். ஸோ எல்லாமே அவரு தான் இருக்கும்போது அவருக்கு என்னது தனியாக நீங்க எடுத்து கொடுக்குறீங்க? இறைவன் எதையும் கேட்பதில்லை, நீங்கள் கொடுப்பது தான் உங்க இஷ்டம். அவர் எப்படி வேணாலும் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அருமை அருமை சார், அருமை. எல்லாமே சிவதத்துவம். அதுக்கப்புறம் நீ என்ன கொடுக்குறதுங்கிறது என்ன கேள்வின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மணி மேனிஃபெஸ்டேஷன் கோச், ஒரு தாந்திரிக் அஸ்ட்ராலஜி முறை, ஈஸியான முறைகளை வச்சு பெரிய பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சார். அதனால தான் திருப்பி இந்த கேள்வி கேட்குறேன். எங்களுக்கு வந்து பண வளம் வேணும். ஏன்னா பேசிக் வந்து நல்ல ஒரு செல்வம் இருந்துச்சுனாலே ஒரு 40% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அப்போது நல்ல பண வளம் வேணும், ஒரு இன்பமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு என்ன வழிபாடு செய்யலாம்? ரைட். சிவராத்திரி அன்று செல்வம் சார்ந்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வேண்டும் என்றால் மாலை 6 மணிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் ஒரு அணையான் நெய் தீபத்தை முதல்ல ஏற்றுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த நெய் தீபத்தை ஏற்றி அந்த நெய் தீபத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது அணையாமல் இருக்கணும், அதை திரிய தூண்டி விடணும், அதற்கப்புறம் அந்த நெய்யை சரியாக வைக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிங்க. ஒன்று. அதற்கப்புறம் அந்த ஓம் சிவசிவ ஓம் என்பது சித்தர்கள் நமக்கு வழங்கிய ஒரு செல்வ செழிப்புக்கான ஒரு விஷயம். அதாவது இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக நம்ம ஒன்று கேட்கலாம், எனக்கு 1 லட்ச ரூபாய் பணம் வேணும், எனக்கு ஒரு கடன் தீரணும், எனக்கு திருமணம் பாக்கியம் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நம்ம வேண்டலாம். ஆனா அந்த இறைவன் நமக்கு இதுதான் கொடுக்கணும்னு நினைச்சிருப்பார். அவர் நமக்கு 10 லட்சம் கொடுக்கணும் கூட முடிவு பண்ணியிருப்பார். அதனால நீ எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று வேண்டிவிட்டு அணையா தீபத்திற்கு முன்னாடி ஓம் சிவசிவ ஓம் ஒரு 10,008 முறை அல்லது 4 வேளைகளாக சொல்றோம். 4 வேளைகள்ல நீங்க ஒவ்வொரு வேளையிலையும் 108 108 அப்படிங்கிற மாதிரியும் ஜபம் செய்த அளவு போதும். அதற்கப்புறம் ஒவ்வொரு வேளையிலையும் ஏதோ ஒரு பிரசாதத்தை வைக்கலாம் அல்லது ஒரு இனிப்பை வைக்கலாம். அந்த இனிப்பை வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய எறும்புகளுக்கு அப்ப போடுங்க. ஏன்னா அப்ப எறும்புகளும் கூட சிவனே தான். ஸோ நீங்க பெரிய செல்வம் பண்ண ஒரு கருப்பட்டியை வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு 108 முறை முடிச்சுட்ட அதை கொண்டு போய் கொடுங்க. ஸோ இதுதான் இதுல அதிகபட்சமாக சரியாக இரவு 11 மணியில இருந்து 1 மணி வரைக்கும் தான் அந்த நாளோட உச்சகட்டமான சக்தி நிலை நேரம். ஸோ அந்த முக்கியமான நேரத்துல தான் எல்லா விதமான சிவரூபங்கள் வந்து வெளிப்படும். அந்த நேரத்துல அதிகபட்சமாக என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், செல்வ செழிப்பாக இருக்கணும், நேர்மறை ஆற்றலை பெறணும் அப்படின்னு ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திரத்தையே நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது குறிப்பிட்ட நேரம் நீங்கள் மந்திர ஜபத்தை செய்வீர்கள். குறிப்பிட்ட நேரம் கழித்து மந்திரம் உங்களை ஜபம் செய்யும். அப்படி ஜபம் செய்யும் போதே உங்களுக்கு அந்த பூஜை முடிஞ்சோடனே அப்பா எல்லாம் கிடைச்சிருச்சுப்பா அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். அருமை சார். சார் அதே மாதிரி மந்திரங்கள்னு எடுத்துட்டா வந்து குரு வழியாக தான் மந்திர உபதேசம் வந்து வாங்கணும். யூஸ்வலாக இந்த மாதிரி யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் மந்திரங்கள் பார்த்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கருத்தை சில பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ரைட். ஸோ இப்போ வந்து கூகுள் ஆண்டவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாங்காட்டிக்கு எல்லாரும் கூகுளையே குருவாக மாற்றிட்டாங்க. குரு இல்லா வித்தை குருட்டு வித்தை. அது உணராத வரை வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் கிடைக்காது. ஒருத்தனுக்கு செல்வம் பெருகணும், வாழ்க்கையில வெற்றி பெருகணும், ஒருத்தன் வாழ்க்கையில நல்லா வாழணும் அப்படின்னா அவனுக்கு குரு என்ற ஒருவர் இருந்தே தீர வேண்டும். குரு இல்லாம மந்திரம் மட்டுமல்ல, எதை செய்தாலும் அது தோல்வியைத்தான் தரும் அல்லது முழுமையான பரிபூர்ணமான வெற்றியை தரவே தராது. ஸோ அதனால ஒரு எளிய மந்திரமாக இருந்தாலும் குரு மூலமாக பெறுவது நல்லதுதான். ஆனா இங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியே யார் குரு, அந்த ஆளை நான் எங்க போய் தேடுறது அப்படிங்கிறதான். ஏன்னா நான் என்னோட ஆன்மீகத்துல தொடக்க காலத்துல யார்கிட்டையாவது போய் நான் இந்த மந்திரம் சொல்லித்தாங்க இதை சொல்லித்தாங்கன்னு கேட்கும்போது எல்லாரும் என்ன உதாசனை தான் படுத்தினாங்க. அதெல்லாம் உனக்கு வேண்டாம், அதெல்லாம் பல காரணங்களுக்காக சொன்னாங்க. அதனால நானே நிறைய தேடுதல்கள் செய்ய ஆரம்பித்தோம். அதற்கப்புறம் பல ஓலைச்சுவடிகள் நூல்கள்லையும் எடுத்து பார்க்கும்போது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மார்த்தமாக நீ ஒரு குருவை பிடித்துக்கொள். அவர் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லாதவராக இருந்தாலும் சரி, அந்த குருவின் படத்தையோ அல்லது குருவின் நாமத்தையோ வைத்து உங்களால இந்த மந்திரத்தை ஜபம் செய்கிற வழி நடத்துங்கன்னு சொல்லும் போது உங்களோட புண்ணிய பலம் புண்ணிய பலன் அப்படின்னு இருக்கு. அந்த புண்ணிய பலன் படி அந்த மந்திரம் உங்களுக்கு ஜபத்தை ஒர்க் அவுட் ஆகும். இப்ப நான் பொதுவாகவே சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்னு சொன்னோம்னா வள்ளல் பெருமானோட அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. இந்த மந்திரத்தை சொல்லாமல் என் நாளும் தொடங்காது,
என் செயலும் தொடங்காது அப்படின்ட்டு இருக்கேன். இந்த மந்திரத்தை யாரும் எனக்கு தீட்சையெல்லாம் கொடுக்கல. பட் இதை நான் சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது தொடக்க காலத்துல எனக்கு ஆக்சுவலா திக்குவாய், அதனால வார்த்தைகளே வராது. பட் இந்த மந்திரங்களை சொல்லவே அந்த மந்திரம் நம்ம மூலமா 4 பேத்துக்கு போகும்போது தான் தெரிஞ்சிருக்கு இறைவன் நமக்கு பிளஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது. ஸோ இன்ஸ்டாகிராமை பார்த்து தாராளமா சொல்லுங்க, தப்பே இல்லை. ஆனால் அவங்க ஒரு குரு நிலையில இருக்கிறாங்களா, அவர்கள் அந்த ஆன்மீகத்துக்கு உண்மையாக இருக்கிறார்களா, அவர்கள் ஒரு குருப்பிடம் மாதிரி இருந்து இதையே தொடர்ந்து ஒரு டீச் பண்ணக்கூடிய நபரா இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா புத்தகத்துல பார்க்கும்போது கோடி கிடைக்குது. இப்ப யாரு வேணாலும் பேசுறாங்க. அவங்க பார்த்தா ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறாங்க, திடீர்னு ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தை சொன்னா நீங்க நல்லா நடக்கும் அப்படிங்கிறாங்க. சந்தோஷம். இது இன்ஃபர்மேஷனா தான் கொடுக்கணுமே தவிர இது நிரூபிக்கவே முடியாது. ஏன்னா மெடிக்கல் ஷாப்ல இருக்கக்கூடிய மருந்தை நம்ம வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்றது கூட தப்பு தான் அப்படிங்கிறதான் இயல்பான சொல்றது. அதை விட முக்கியம் மந்திரத்து. ஸோ மந்திரத்தை போற வரவங்கிட்ட எல்லாம் கத்துக்காதீங்க, அல்லது வீடியோ பார்த்து. நானே என்ன சொல்லுவேன், இந்த வீடியோ பார்த்தாலும் மந்திரம் சொல்லாதீங்க, அவர் மூலமா ஏதோ ஒரு தொடர்பு கொள்ளுங்க. அதற்கப்புறம் எதற்கும் அந்த காணிக்கை அப்படின்னு சொல்லும் போது அந்த கர்மா மாறும். ஸோ உங்களுக்கு ஒருத்தர், நான் லட்சக்கணக்கான மந்திரங்களை வெளிப்படுத்தியிருக்கேன். பட் நான் நேரடியாக என்னை தொடர்பு கொண்டாங்கன்னா தாராளமா மந்திர ஜபத்தை செய்யுங்க. இப்படி செய்யணும். அதாவது இந்த மந்திர தீட்சை அப்படிங்கிறது என்னன்னா, சும்மா நெத்தியை தொட்டு பண்றது மந்திர தீட்சை அல்ல. இந்த மந்திரத்திற்கான சூட்சமம் என்ன, இந்த மந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய நேரம் என்ன, பயன்படுத்தக்கூடிய வழிமுறை என்ன, மந்திரத்திற்கு முன்னும் பின்னும் நீ எவ்வாறு இருக்க வேண்டும், மந்திர ஜபம் செய்யும் போது உன் வாசியான மூச்சுக்காற்று எவ்வாறு இருக்க வேண்டும், மந்திர ஜபத்திற்கு பிறகு நீ உண்ண வேண்டிய சூட்சமமான உணவுகள் என்ன, இது எல்லாம் சொல்லி இதையே இத்தனை நாள் இத்தனை லட்சம் நீ ஜபம் செய்தால் உனக்கு இந்த மந்திரம் சித்தியாகும். சித்தியாகும்னா அந்த மந்திரத்தால ஒரு ரிசல்ட் கிடைக்காது. மந்திரம் அன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 1,00,000 முறை ஒரு மந்திர ஜபம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மந்திரத்தை இனி செஞ்சதான் பலன் கிடைக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 1,00,000 முறை இந்த மந்திரம் செஞ்சிரு, உனக்கு தங்கம் வந்துடும், உனக்கு பணம் வந்துடும், உனக்கு அந்த தெய்வம் காட்சி தரும் அப்படிங்கிறாங்க. காட்சியெல்லாம் தரமாட்டாங்க. எப்ப தருவாங்கன்னா 1,08 முறை குரு வழிநடத்துதல் அந்த மந்திர ஜபத்தை செய்யும் போது 1,08 முறை அந்த சைக்கிளிங் ஆஃப் சங்கல்பம் முடிந்து அதற்கப்புறம் செய்யும் போதுதான் அந்த இறைவன் நமக்கு பல ரூபங்கள்ல காட்சி தருவார், வழி நடத்துவார். ஸோ அதனால் குரு வழியிலேயே மந்திரத்தை பெறுங்க. அந்த குருவை ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு கொள்ளுங்க. அதற்கு அப்புறம் அதை பயன்படுத்துவதனால் மட்டும்தான் பலன் கிடைக்கும். அருமை அருமை சார், அருமை. என்னன்னா மந்திரங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும் சார். இன்னொன்று, எல்லாரும் எல்லா மந்திரங்களும் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு ப்ராப்பரான குரு, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி, ஏன்னா நீங்கள்லாம் நிறைய மந்திரங்களை பிரயோகப்படுத்தியிருக்கீங்க, அதோட அட்வான்டேஜஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு அதை கொடுத்துருக்கீங்க, லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துருக்கீங்க எந்தெந்த மந்திரம் எப்படி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் குருட்ட நீங்கள் மந்திர உபதேசம் வாங்கிக்கலாம். சரி, சாரை சந்திக்க முடியல, நேரில் வர சூழ்நிலையே எங்களுக்கு இல்லை ரம்யா அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ சாரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த மந்திர உபதேசங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். சாரை நீங்கள் குருவாக நினச்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் சார், யாரெல்லாம் சிவனை கும்பிடலாம், எந்த ராசிக்காரங்க சிவனை கும்பிடலாம்? ரைட். ஸோ இதற்கு கேள்வியிலேயே பதில் இருக்கு. யார் யார் எல்லாம் சிவனை உணர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, இறைவனை உணர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே சிவனை தாராளமாக கும்பிடலாம். நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வத்தின் உச்ச கடவுள் யார் என்றால் சிவன் தான். நீங்க கணபதி கும்பிட்டாலும், முருகனை கும்பிட்டாலும், மாரியம்மாவை கும்பிட்டாலும், குலதெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த ரூபத்தோட கடைசி ரூபமாக இருக்கக்கூடியது சிவனே. ஸோ 12 ராசிக்காரர்களும் எப்படி தொடக்கத்திற்கு பிள்ளையார் சுழி போட்டு கணபதி கும்பிடுறாங்களோ, எல்லா தெய்வம் வழிபட்ட பிறகு கடைசியாக கும்பிட வேண்டியது சிவனையே. ஸோ அதனால் சிவனை கும்பிடுவதற்கு இவங்க தான் அவங்க தான் இல்லை, மனிதனாய் இருப்பவன் அனைவருமே சிவம்தான். அவர்கள் அனைவருமே சிவனை வழிபாடுகள் செய்யுங்கள். சார், இப்போ இந்த சிவராத்திரி பூஜை நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இந்த சிவராத்திரி பூஜை நம்ம செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் சார்? ஓகே, எப்போதுமே ஒரு வழிபாட்டை ஒரு பலன் கிடைக்க வேண்டும் என்று வழிபடுவதே தவறு. ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான். எனக்கு இதை கொடுத்தா நான் வழிபாடுகள் செய்வேன், நான் வழிபாடு செஞ்சா நீ அதை கொடுப்ப அப்படின்னு நீங்க டீல் கடவுள்கிட்ட பேச ஆரம்பிச்சீங்கன்னாவே அது பிஸ்னஸ். தட்ஸ் நாட் அ டிவோஷன். ஸோ பக்தி அப்படிங்கிறது என்னன்னா, எதை நீ கொடுக்கறையோ கொடுக்கலையோ நான் உன்னை வழிபாடு செய்வேன் அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னா, இப்ப எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணும்னு நான் நினைச்சிருப்பேன், ஆனா என் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்.
கடவுள் எனக்கு 10 லட்ச ரூபாய் மகா சிவராத்திரி வழிபாடுகள் செய்யறதுனால கொடுக்காம இருக்கலாம், கொடுக்க மாட்டார். ஆனா இந்த உடம்பு பிரச்சனை சரி செஞ்சிருப்பார். நம்ம என்ன நினைச்சிருப்போம், நான் அன்னைக்கு கண்ணை விழிச்சிருந்தேன், சாப்பிடாம இருந்தேன், பூஜை பண்ணினேன், அன்னைக்கு அன்னதானம் பண்ணினேன், அந்த கோயிலுக்கு 10 லிட்டர் பால் வாங்கி தந்தேன், எனக்கு ஒன்றும் நடக்கல. இறைவன் உன் தேவையை அவர் உணர்வார், அவர் அதை தீர்த்திருப்பார். ஸோ மகா சிவராத்திரி என்று வழிபாடுகளை செய்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், மகா சிவராத்திரி என்று வழிபாடுகள் செய்பவர்களுக்கு அவர்களின் கர்ம வினையைப்படி, அவர்களின் புண்ணிய பலாபலனின்படி அவர்கள் வாழ்வில் ஏதோ ஒரு சூட்சம மாற்றத்தை அவரே ஏற்படுத்துவார். அதனால அவர்கிட்ட டீல் பேசுறதை நிறுத்திட்டு சரண்டர் ஆயிட்டு வழிபாடுகளை மட்டும் செய்யுங்கள். பட் 100% சொல்லுவேன், மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து வழிபாடுகள் செய்கிறவர்களுக்கு நான் சித்தன் ராத்திரி அப்படின்னு கடந்த 5 ஆண்டுகளாக மகா சிவராத்திரி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த சித்தன் ராத்திரியில வரவங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்குது அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி தான், நான் உள்ள வரும்போது என்ன வேணும்னு எழுதி வாங்கிக்குவேன், இதுக்காக வரையா செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிறது ஒன்னா இருக்கும். கடைசியில பார்த்தா இதுதான் டிசைடரா இருக்கும். ஸோ மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்தால் உடல் மனம் 100% நேர்மறை ஆற்றலை முழுமையாய் பெறும். அதற்கப்புறம் என் முன் யமனே வந்தாலும் சரி, என் முன் சிவன் இருக்கின்றார், எனக்கு கவலையே இல்லை என்ற ஒரு அபரீதமான நம்பிக்கையோடு நீங்க செயல்பட முடியும். ஸோ மகா சிவராத்திரி என்று விரதம் இருந்தால் அபரீதமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆற்றலோடு எதை நீ செய்தாலும் அது உனக்கு ஜெயம் உண்டாகும். அருமை அருமை சார். அதாவது ரொம்ப ஒரு கரெக்டான விஷயம் சொன்னீங்க சார். நான் கேள்வி அந்த மாதிரி தான் கேட்டேன். ஆனால் இதுக்காண்டி இதுங்கிறது கரெக்டு கிடையாது. என்னை நீ வழி நடத்து, எனக்கு துணையாயிருன்னு கேட்குறது தான் ஒரு ப்ராப்பர் டிவோஷன். அதுக்கப்புறம் சார், இப்போது சிவனை கும்பிடுறப்போ ஒவ்வொரு அம்சத்துக்கும் நம்ம ஹிந்துயிசமில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது சார். ஆஞ்சநேயரை கும்பிடுறப்ப நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு தெய்வீக ஆற்றல் வரும். பைரவரை கும்பிடுறப்ப நம்மளுக்கு ஒரு பயம் போகும். அந்த மாதிரி சிவனை கும்பிடுறப்போ என்ன மாதிரி ஒரு நல்ல ஆற்றல்கள் நம்மளுக்குள்ளே தெரிய வரும் சார்? ஓகே, சிவனை கும்பிடுறதுனால இந்த லைஃப் இஸ் நத்திங், எவ்ரிதிங் இஸ் லைஃப் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதாவது சிவ வழிபாடுகளை செய்யும் போது சிவனேன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்னன்னா இந்த பிரபஞ்சமாகவே நான் இருப்பேன் அப்படிங்கிறதான் சிவ வழிபாட்டோட தன்மையே. ஸோ நம்ம இந்த பிறப்பே இந்த பிரபஞ்சத்துல உதித்ததே அந்த சிவனை உணர்வதற்காகத்தான். ஸோ இந்த வழிபாடுகளை செய்யறதுனால அவங்களுக்கு கிடைக்கிறது முதல்ல மன நிம்மதி, மன தெளிவு. மன தெளிவோட சேர்ந்து கிடைக்கக்கூடிய இனி இதை செய்தால் என் வாழ்க்கையில சிவனை அடைவேன் அப்படிங்கிறதா. ஸோ நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறீங்க அப்படின்னா, மகா சிவராத்திரி விரதம் இருந்தீங்கன்னா அந்த ஆட்டோல உங்க தொழில ப்ராப்பரா செய்யறதே அந்த சிவனுக்கு செய்யக்கூடிய சேவை. அல்லது ஒரு துப்புரவு பணியாளராக இருக்கிறீங்க, அன்னைக்கு நீங்க கூட்டுறதுதான் உங்களோட, கூட்டுவதையும் கூட சிவனாகவே நினைத்து செய்யுங்கள். அன்னைக்கு பூஜை செய்யறீங்க, சிவலிங்கத்துக்கு பூ வைக்கிறீங்க, கூட்டும் போது குப்பையை எடுத்து வைக்கிறதும் அதே மாதிரி சிவனுக்கு பூ வைப்பதும் ரெண்டும் சமமே. ஸோ அது குப்பை கூட்டுறாங்க, அது கீழ்த்தரமான வேலை, சாமிக்கு பூ வைக்கிறாங்க, இது மேல்தரமான வேலையெல்லாம் இல்லை. எல்லா வேலையும் சிவரூபமாக நினைத்து அவர்கள் செய்தாலே அதற்கான முழு பலாபலன்களும் கிடைக்கும். ஸோ சிவ வழிபாடு என்பது ஒரு மனிதனை எல்லா விதத்திலையும் பரிபூர்ண மனிதனாக மாற்றக்கூடியதே. அதே மாதிரி சார், நிறைய பேர் சிவனை வழிபடுறவங்க இருக்காங்க சார். இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சிவன்னா பைத்தியமாக திரியிறவங்க, சிவன் கோயிலுக்கு போகிறவங்க, டெய்லி சிவன். அது சிவன் வழிபாடுங்கிறது ஒரு பெரிய, அது எப்படி சொல்கிறது, ஒரு போதை மாதிரி சார். சிவனுக்குள்ளே மட்டும் வந்துட்டாங்கன்னா அதை விட்டு வெளியிலே போக முடியாது, டெய்லி சிவனை போய் பார்ப்பாங்க. இப்போது அந்த சிவன் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம்? ரைட். ஸோ இந்த கேள்விக்கு சிம்பிளான பதில், சிவன் அப்படிங்கிற ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும் சொல்லாம சிவன்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா தெய்வத்தையும் நீங்கள் வெவ்வேறு விதத்துல வழிபாடுகளை செய்தீர்கள் என்றால், இப்ப நீங்க சிவ வழிபாடுகளை செய்யறதன் மூலமாக உங்களோட நட்பு வட்டாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவ குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. தட்ஸ் மீன் முருகன், கணபதி, சக்தி, பரமேஸ்வரி, இந்த மாதிரி பேர்ல இருக்கிறவங்க உங்களுக்கு அந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபடும் போது இந்த மாதிரி பேர்ல இருக்கிறவங்க உங்களுக்கு நிறைய நட்பு ரீதியா இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தான் கை கொடுத்துருப்பாங்க. இப்ப பெருமாளை வழிபாடுகள் செய்யறீங்கன்னா வெங்கடாச்சலபதி, பாலாஜி, பெருமாள், இந்த மாதிரி பேர்ல இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரிதான் எல்லா தெய்வங்களுக்குமே. அது ஈஸியா தெரியறது எல்லாம் வல்ல தமிழ் கடவுள் முருகன் தான். முருகன் விரதம் இருந்து, சஷ்டி விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யறவங்களை சுத்தி சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே முருகனோட பேரிலேயே தான் இருப்பாங்க. ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும், கடைசியில் அந்த பிரச்சனை யாருன்னு தேடி போய் பார்த்தீங்கன்னா அவர் முருகனா தான் இருப்பார், முருகனோட பேர்ல இருப்பார். அவருக்கு மேபி கடவுள் நம்பிக்கை இல்லாமலும் கூட இருக்கலாம், ஆனால் அவரோட பேர் முருகன்ல தான் இருக்கும். ஸோ சிவ வழிபாடுகளை செய்யறது இல்லை, எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் தொடர்ந்து அந்த தெய்வத்தை வழிபடும் போது அந்த தெய்வம்
பேர்கள் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் சூட்சமமாக நமக்கு வழிபாடுகள் செய்வாங்க. அது இந்த காலத்துல இல்லை. எப்ப மொழி உருவாச்சோ, எப்ப மொழியின் மூலமா ஒரு பேர் வச்சாங்களோ அப்ப இருந்தே வரது. இது தொன்று தொட்டு வரக்கூடிய காலமே. அதனால அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஏன் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் தெய்வ பேர்களை வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த தெய்வத்தை கூப்பிடங்கிறதுக்காக தான் தெய்வ பேரையே வைக்கிறாங்க. ஸோ நீ தனியா போய் தினமும் ஒரு சின்முத்திரையை வச்சுட்டு ஓம் ஓம் ஓம்னு சொல்றதெல்லாம் வேண்டாம். முருகா 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 அப்படின்னு வீட்டுல கூப்பிட்டீங்கன்னாவே போதும். வீட்டிலேயே உங்க முருகன் இருக்கிறாரு, வீட்டிலேயே பாலசுப்ரமணியம் இருக்கிறாரு, வீட்டிலேயே தேவயானி இருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தைக்காகவே பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வீட்டிலேயே சத்தமா, மெதுவா, கோபமா, பாசமா தெய்வ பேரையே சொல்றதுதான் தமிழனின் மரபே. அருமை, அருமை சார். ரொம்ப 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 அழகான ஒரு பதில் வந்து கொடுத்தீங்க சார். ஏன்னா, இப்ப நீங்க சொல்றப்ப நான் வந்து ரிலேட் பண்ணிட்டு பார்த்துட்டேன். அது என்னோட சர்க்கிள்க்கே வந்து ரொம்ப அருமையா வந்து பொருந்தியிருக்கு சார். சார் அடுத்த கேள்வி வந்து, இப்போ சிவனுக்கு வந்து என்ன செஞ்சா சந்தோஷமா இருக்கும் சார்? ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, நான் வந்து சிவனை உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ என்ன செஞ்சா சிவன் வந்து ஹாப்பி ஆவாங்க? எதுவுமே செய்யாட்டி ஒரு ஹாப்பி ஆவார். ஆக்சுவலா வந்து அதுதான் விஷயமே. எதுவும் செய்யாமல் நீ அவரை நோக்கி இருந்தாலே போதும். சிவனே அப்படின்னு நீ இருந்தாவே அவர் ஹாப்பி ஆயிருவார். எதுவுமே பண்ண வேணாம். எதுவுமே பண்ண வேண்டாம். நீ கிரிவலம் செல்ல வேண்டியது இல்லை, கோயிலுக்கு தேட வேண்டியது இல்லை, நீ பூஜைகள் செய்ய வேண்டியது இல்லை, நீ எந்த விதமான மந்திர ஜபமும் செய்ய வேண்டியதில்லை. சிவனே என்று சிவனை நோக்கி நீ இருந்தாலே அவர் உச்சகட்டமான ஆனந்தத்தை அடைவார். அந்த உச்சகட்டமான ஆனந்தத்தில் நீயே சிவனாய் மாறுவாய் அப்படிங்கிறத சூட்சமே. இந்த பதிலை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல சார். சரி சார், என்னோட அல்ப அறிவை வச்சு ஒரு இது கேட்குறேன் சார். இந்த 5 விஷயங்கள் சிவராத்திரி அன்னைக்கு பண்ணணும்னா என்ன 5 விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? ஃபர்ஸ்ட் விஷயம், அன்று உடலை மனசை குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. தட்ஸ் மீன் சுத்தமாக வச்சுக்கோங்க. 1. 2வது விஷயம், அன்றைய நாள்ல சிவ சின்னங்களை உங்க உடல்ல அணிந்து கொள்ளுங்கள். சிவ சின்னங்கள்னு சொன்னா நம்ம நெற்றியில திருநீர்கள் வைத்துக் கொள்வது, ருத்ராட்ச மாலைகளை போட்டுக்கொள்வது, அதற்கான ஆன்மீக ரீதியான ஆடைகளை போட்டுக்கொள்வது. ஸோ ஆடையில கவனம் வச்சு பண்றது இது 2வது. 3வது விஷயம், அன்று அரை வயிறு உணவை தவிர்ப்பது நல்லது, அல்லது அரை வயிறு உணவு மட்டுமே இருங்கள். 4வது, இந்த மனதை திறன்படுத்துவதற்கு தான் மந்திரம். அதனால ஏதோ ஒரு மந்திரத்தை பிடிச்சுக்கங்க, அதை செய்யுங்க. 5வது, அன்றைய தினத்துல நீங்க 100% அவரை சரண்டர் பண்றேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முழுசா பிடிச்சுக்கங்க. அன்னைக்கு நிறைய பேர் இப்ப ஆடணுமா பாடணுமா அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்துல உங்களை ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக பல விதங்கள்ல பல குருமார்கள் ட்ரை பண்றாங்க. இட்ஸ் குட். பட் இயல்பாக அன்னைக்கு உங்களை ஆக்டிவா வச்சுக்கணும். ஸோ அதுக்கு ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆவரேஜா 12 ஹவர்ஸ்ல ஒவ்வொரு ஹவர்ஸுமே நீங்க ஒரு தெய்வத்தை நினைச்சிட்டு வீட்லயே நடை பயணம் செய்யலாம். வெட்ட வெளியில அன்னைக்கு அதிகமா இருங்க, ஓப்பன் ஸ்பேஸ்ல. ஏன்னா அன்னைக்கு ஓப்பன் ஸ்பேஸ் தான் சீக்கிரட்டே. ஸோ நீங்க போய் வீட்டுக்குள்ள உட்காந்து மந்திர ஜபத்தை செய்யறதை விட வெட்ட வெளியில் வானை நோக்குங்கள். அங்கேயே லிங்க ரூபமாக பிரம்மாண்டமாக அவர் தெரிவார். அந்த பிரம்மாண்டத்தை பெறுங்க. ஸோ இந்த 5 விஷயத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னாவே போதும் ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்குமே. அருமை சார், அருமை. சிவராத்திரி அன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு அப்படி எதுவும் இருக்கா? அந்த மாதிரி இருந்தா அந்த விஷயங்களை சொல்லுங்க சார். ரைட். பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, அசைவ உணவை சாப்பிடாதீர்கள், எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதீர்கள். அன்று நீங்க கண்டிப்பாக அழுக்கடைந்த ஆடைகளையோ, கிழிந்த ஆடைகளையோ, துர்நாற்றம் வீசக்கூடிய ஆடைகளையோ தயவு செய்து அணியாதீர்கள். அதற்கு அப்புறம் வந்து நீங்க வழிபாடுகள் செய்யாட்டியும் பரவாயில்ல, வழிபாடுகள் செய்யறவங்களை குறை சொல்வது, திட்டுறது, கிண்டல் பண்றது, அந்த விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். 5வது மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயம், அன்றைய தினத்துல ஒவ்வொரு உயிருமே சிவனாக இருப்பாங்க. அதனால ஒவ்வொரு உயிரையுமே மதியுங்கள். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாட்டியும் பரவாயில்லை, ஆனா கடவுள் நம்பிக்கையை பற்றக்கூடியவர்களை நீங்கள் ஒன்று வழி நடத்துங்க, இல்லைன்னா அவ பாட்டுக்கு விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு இருங்க. அப்படி இருந்தீங்கன்னாவே போதும். ஸோ இந்த 5 விஷயங்களை செய்யாம இருப்பதே நலம். அருமை சார், அருமை. சரி, அடுத்ததான் வந்து உங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் பார்த்தது வந்து வாழை பூஜையும் சிவராத்திரி அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தீங்க சார். வாழைங்கிறது வந்து அம்மன் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இதை பத்தி விளக்கம் சொல்லுங்க சார். ரைட். வாழைங்கிறது அம்மன் தான். ஆனா அந்த அம்மன் யாரு அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய குலதெய்வம் தான் வாழை அம்மனே. இது சித்தர்களின் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய். பாலா அப்படின்னு சொல்லக்கூடிய பாலாம்பிகை,
கோடீஸ்வரி அப்படின்னு ஒரு தெய்வத்தை சொல்லுவோம்னா இந்த தெய்வத்தை தான் சொல்லுவோம். ஏன்னா இவங்களுக்கு கோடி நாமங்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாமங்கள்ல கோடி நாமங்கள் இருக்கக்கூடிய இந்த தெய்வத்தை எப்படி இப்போ கணபதி, முருகன் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி சித்தர்கள் சரண்டர் ஆகக்கூடிய ஒரே தெய்வம் இந்த பாலாம்பிகை தான். அது நீங்க வந்து அகத்தியர் சார்ந்த நிறைய புத்தகங்களை, அகத்தியர் ஐயாவோட புத்தகங்களை படிக்கும்போது, கொங்கண சித்தரை பத்தி படிக்கும் போது, கரூரார் போகரை பற்றி படிக்கும்போது நிறைய இடங்கள்ல பாலாம்பிகை வாழையம்மனை தான் வந்து மிக தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பருவ வயது பெண்ணையும் பாலாகவே சொல்லுவாங்க. அதனாலதான் இப்பவும் ஒரு வீட்டுல ஒரு புது துணி வாங்கினா முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு வாங்கித்தா, ஒரு வீட்டுல வந்து ஒரு பொங்கல் ஸ்வீட் செஞ்சோம் அப்படின்னா முதல்ல சின்ன குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு தா அப்படிங்கிறதே. ஸோ ஒரு பூஜையில அந்த தெய்வம் வந்தாதான் அருளும் ஆனந்தமும் கிடைக்கும். சித்தர்களின் குலதெய்வம் இன்னும் மேம்பட்டு சொன்னோம் அப்படின்னா சிவனுக்கு கணபதி, முருகன் குழந்தையை போல அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கின்றது. அந்த பெண் குழந்தை தான் பாலா அம்மா, வாழையம்மன், கோடீஸ்வரி. அந்த அம்மாவை நீ கும்பிட்டா குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதற்காக அந்த அம்பிகையாவை டெய்லியுமே வழிபாடுகளை செய்யணும். லலிதா சகஸ்ர நாமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாமமும் இந்த அம்மாவோட நாமம் தான். இப்ப நம்ம பல்வேறு விதமான அம்மன் பேரை பெற்றாலுமே அந்த அம்மனோட குழந்தை வயது பேர் வந்து பாலா, வாழை அம்மன். ஸோ அந்த வாழை அம்மனுக்கு திருமூலர் ஐயா மிக சூட்சமமான முறைகளை சில எந்திரங்களையும் சில வழிபாட்டு முறைகளையும் நமக்கு வந்து வகுத்து கொடுத்துருக்கிறாங்க. அந்த பூஜையை நான் ஆண்டுக்கு ஒரு முறை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரேன். கடந்த 10 ஆண்டுகளா செய்யறோம். அது சரியாக மகா சிவராத்திரி என்று மாலை நேரத்துல நான் அந்த இறைவனுக்காக தொடர்ந்து இந்த வாழையம்மனுக்கான பூஜையை செய்து அவங்களோட அருள் என்னையும் என்னை சார்ந்து நம்பி வருபவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ குலதெய்வத்தின் குலதெய்வம் வாழை, சித்தர்களின் குலதெய்வம் வாழை, தமிழர்களின் குலதெய்வம் வாழை. ஸோ அந்த வாழையம்மனை வழிபடுவதே வாழ்க்கையாக இருக்கிறவங்களுக்கு சித்தர்களின் ஆசைகள் கிடைக்கும், தெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்பதுதான் இதோட சூட்சமே. அருமை அருமை சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். சரி, அடுத்த கேள்வி வந்து சோடசக்கலை டைம். இந்த சோடசக்கலை நேரத்தை முதல்ல 10 வருஷம் முன்னாடியே நீங்க உங்க யூடியூப்ல வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க. ஏன்னா அது வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு வழிபாடு. ஒரு நார்த் இண்டியன்ஸ்லயும் சில ஃபேமிலிஸ் மட்டுமே சீக்ரெட்டா வச்சிருந்த வழிபாடு. இந்த சோடசக்கலை டைம் பத்தியும் சொல்லுங்க சார். சோடசக்கலை ஆக்சுவலா வந்து டிஜிட்டல் மீடியால சொன்னதுன்னா, ஆனா இது சீக்கிரட்டாக ஜோதிடர்கள் சித்தர்களின் தேடுதல் இருந்தவங்க பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. ஆனா காமன் பீப்புளுக்கு கொண்டு வந்து சேர்த்தல. பட் ஒரு சாதாரண மனிதர்களுக்கும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்தாரு. நான் சொன்னேன், நான் தொடக்க காலத்துல இந்த சோடசக்கலையை பதிவு செய்யும் போது ஆன்மீக இருக்கக்கூடிய நிறைய பேர் எங்களுக்கு சண்டைக்கே வந்தாங்க. இது ஒரு ரகசியம், இதை எதுக்கு ஓப்பனா உடைச்சு விடுற, அதுக்கப்புறம் இதை வச்சுதான் நாங்க நிறைய விஷயங்கள் கைட் பண்ணி சக்சஸ் ஆயிட்டு இருக்கிறோம், இதை எது காமன் பீப்புளுக்கு உடைச்சு விடுறீங்களா கேட்டாங்க. நான் எப்பவுமே சொல்லக்கூடியதான், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தரதம் கட்டணை தூரும் அறிவு. நான் ஒரு அறிவை மற்றவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் இறைவன் எனக்கு ஒரு புது அறிவை கொடுக்கக்கான வாய்ப்பை தரார். அதனால இதை சொல்ல ஆரம்பிச்சோம். சோடசக்கலை என்பது 16 லட்சுமிகள் ட்ரினிட்டி என்கின்ற திருமூர்த்தி கடவுளின் வாயிலாக இந்த பூலோகத்தில் யார் யார் என்ன என்ன செய்கிறார்களோ அவர்கள் செய்யும்படி, அவர்களின் எண்ணப்படி அப்படியே நடக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நேரம்தான் சோடசக்கலை முகூர்த்த நேரம். இது அமாவாசை, பௌர்ணமி முடியக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள வரும். அந்த 2 மணி நேரத்துல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு நிமிஷம், 10 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷத்துக்குள்ளதான் அந்த எக்ஸ்ட்ரீம் டைம். அந்த டைம்ல நீங்க எதை எண்ணுகிறீர்களோ அந்த எண்ணப்படியே உங்கள் வாழ்வு அமையும். அதனால இதை வந்து ததாஸ்து நேரம் என்றும் கூட சொல்லலாம். நான் இதை வந்து ப்ராமிஸே பண்றேன். ஏன்னா நான் மோர் தென் 10 இயர்ஸா இதை பதிவு செஞ்சாலும் பயன்படுத்திக்கிட்டும் இருக்க. அந்த நேரத்துல நான் பல்வேறு விதமான பூஜைகளை செய்யறது, எந்திரங்களை வரைகிறது, தாயத்துகளை உருவாக்குறது, மற்றவங்களோட பிரச்சனைக்கு வந்து இறைவன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி இவங்களை இதை கேட்டுட்டு வந்திருக்கிறாங்க, இதை சரிவனித்தா சாமி, என்னை நம்பி வந்திருக்கிறாங்க சாமி, ஏதோ எனக்கு எதாவது சொல்லு அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு பிரச்சனையும் சரி செஞ்சு தந்திருக்கிறேன். நான் நேரடியாகவே ஒரு 10,000 பேருக்கு மேல இந்த சோடசக்கலை மூலமா ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம். இதையே ஃபாலோ பண்ண நிறைய பேர் எனக்கு நீண்ட காலமாக இந்த பிரச்சனை சரியாயிடுச்சு, இது இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு எங்கிட்ட ஃபீட்பேக்கே வந்து ஒரு 1000 பேஜ் போடுற மாதிரி ஃபீட்பேக் மட்டுமே இந்த சோடசக்கலை நேரத்துக்கு வச்சிருக்கேன். ஸோ அமாவாசை பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சோடசக்கலையை நான் தொடர்ந்து பஞ்சாங்கத்தின் படி கணிச்சு ஒவ்வொரு சோடசக்கலையிலையும் சில சூட்சமான பரிகாரங்களையும் அதோட பதிவு செய்வேன், சில தெய்வ வழிபாட்டிலையும் சேர்த்து சொல்லுவேன். ஸோ அதை கடைபிடிக்கிறவங்களுக்கு அவர்கள் எண்ணப்படியே எல்லாம் அமையும். அதுதான் சோடசக்கலை முகூர்த்த நேரமே.
அருமை சார், அருமை. சார் அதுக்கப்புறம் வந்து நீங்க தெய்வங்கள்னு சொன்னீங்க சார். இப்போ நெறைய பேருக்கு இருக்க கன்ஃப்யூஷன் என்னன்னா, நான் எந்த தெய்வத்த வழிபடணும்? நான் எந்த தெய்வத்த எந்த நேரத்துல எப்படி வழிபடணும்? இந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார். அப்போ இது நீங்க வந்து எத பேசிஸா வச்சு இத வந்து சொல்லுவீங்க சார்? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நேரடியாக ஒருத்தருக்கு வந்து தெய்வத்தை காமிக்கணும் அப்படின்னா, பொதுவாக எல்லாரும் வழிபட வேண்டிய முதல் தெய்வம் அவர்களின் குலதெய்வம். குலமே தெய்வம். குலதெய்வத்தை பிடிக்காதவங்க எந்த தெய்வத்தை பிடித்தும் பலனே இல்லை. என குலதெய்வம் என்கின்ற அந்த தேவதை தான் அந்த தெய்வத்தோட நமக்கு தொடர்புகளை ஏற்படுத்துறாங்க. அதனால குலதெய்வ வழிபாடு தான் முதல் வழிபாடு. அதற்கப்புறம் ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த தெய்வத்தை பிடிச்சா வெற்றிங்கிறது தனியா கணிச்சு தான் கொடுக்க முடியும். மற்றபடி இயல்பாகவே எல்லாத்துக்குள்ளேயும் சுயமாகவே சில தெய்வங்களை கும்பிடுன்னு தூண்டும் நமக்குள்ளேயே. அப்படி இருக்கக்கூடிய தெய்வத்தை கும்பிடுறதா இஷ்ட தெய்வ வழிபாடு. அப்படி அந்த இஷ்ட தெய்வ வழிபாடுகளை செய்யும் போது அது சூழல்கள் மாறும். இப்ப சில பேர் கணபதியே வழிபட்டுட்டு வருவாங்க, திடீர்னு பார்த்தா காளியை வழிபட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த கணபதி தெய்வத்தின் சக்தி அடுத்த தெய்வத்துக்கு வழி நடத்தும். ஸோ அதனால இவங்க இந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு எந்த விதமான விஷயமே இல்லை. ஆனா தமிழர்களுக்கு நம்ம பெரியவங்க கொடுத்த முதல் தெய்வம் குலதெய்வம். அதை தாய் தந்தை வழியில் குலதெய்வத்தை வழிபட்டால் நமக்கு எல்லா பலனுமே கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாம ஒவ்வொரு தமிழனும் கடவுள் நம்பிக்கையே இல்லை சாமி, சாமியே கும்பிட மாட்டேன், பரவாயில்லப்பா உங்க அப்பாவே அம்மாவே கும்பிடு, அதுதான் தெய்வம். அருமை, அருமை சார், அருமை. அதே மாதிரி சார் இப்போ நம்ம தமிழ் கல்ச்சர்ல பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து மதம் மாறி இருப்பாங்க. இப்போ மதம் மாறினவங்களுக்கு அவங்க குலதெய்வம் வந்து மறந்து போயிருக்கும். அப்போ அவங்க கிறிஸ்டியானிட்டியில இருக்காங்க, ஆனா எங்களுக்கு வந்து எங்க குலதெய்வம் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு, அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்யூஷன்ஸ் கொடுப்பீங்க? ரைட், இது 100% நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான். இப்ப நம்ம சொல்றோம் அப்படிங்கறதுக்காக என் மதத்துல இருக்கக்கூடிய மார்க்கத்துல இது இல்லை அப்படின்னு குழப்பவே வேண்டாம். பட் இஃப் யூ ஆர் பிலீவ் ஐ நீட் மை குலதெய்வம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களுக்கு நீங்க வேளாங்கண்ணி அம்மாவை கும்பிட்டுக்கலாம். ஸோ சிம்பிளா குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் அங்க கிடைச்சிடும். வேளாங்கண்ணி அம்மனையே கும்பிட்டுக்கலாம். அதுல நிறைய கான்ட்ரவர்சி சொல்லலாம். அது வேலும் கண்ணியும் இருந்த கோயில், அது வேளாங்கண்ணியா மாறுச்சு அப்படின்னாலும் என்னை நோக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் வராங்க. அந்த நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய குலதெய்வம் அப்படிங்கிறது, கிறிஸ்தவர்களுக்கான குலதெய்வம் வேளாங்கண்ணியை கும்பிடுங்க. தாய் வழி வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு. ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்க கும்பிட்டுக்கலாம். எல்லாம் மீறினாலும் குலதெய்வமே அப்படின்னு மனசார கையெடுத்து கும்பிட்டாவே அந்த தெய்வத்திற்கு சூட்சமமாக அந்த தகவல் பரவி அந்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். அருமை சார், அருமை. ஏன்னா சார் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு கல்ச்சர் பார்க்கலாம் சார். ஹிந்துஸாக இருப்பாங்க ஆனால் தர்காவுக்கு போவாங்க, ஹிந்துஸாக இருப்பாங்க ஆனால் வேளாங்கண்ணி அம்மாவை போய் கும்பிட்டு வருவாங்க. வேறு எந்த ஸ்டேட்லையும் இப்படி இருக்கான்னு சொல்லி தெரியல சார். ஸோ எந்த கேஸ்ட்னாலும் சரி இந்த சாமியும் ஒரு கும்பிட்டுக்குவாங்க. அந்த மாதிரி இல்லை, மக்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தர்களுக்கு ஒவ்வொரு விதமான காலகட்டங்களில் பல தீர்வுகள் கிடைக்கும். ஸோ அதனால வந்து இந்த தெய்வத்தை தான் வழிபடணும் அப்படின்ட்டு இல்லை. மற்ற மதங்கள்ல நீ இதைத்தான் கும்பிடணும், வேற எதுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. பட் உலகத்திலேயே புனிதமான உயிர்களுக்கான ஒரு வழிபாட்டு முறை உருவாக்குனவங்க நம்மளோட தமிழ் முறையில் இருக்கக்கூடிய பெரியவங்க. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ சாமி கும்பிட்டாலும் கும்பிடு, இல்லை இந்த சாமியை கும்பிட்டாலும் கும்பிடு, இல்லை மற்ற மதத்தில் போய் கும்பிட்டாலும் கும்பிடு, எதை வேணாலும் கும்பிடு, பட் ஏதோ ஒன்றை கும்பிட்டு நம்பிக்கை இவர். ஸோ அதனால வந்து நம்ம தமிழ் மண்ணில் இருக்கிறவங்களுக்கும் அல்லது இந்து மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இறைவன் நம்மளோட பெரியவங்க கொடுத்த அல்லது நம்ம இறைவன் கொடுத்த நம்மளுக்கு ஃபிளெக்சிபிளே என்னன்னா, எல்லாமே ஒண்ணுதான்ப்பா, உனக்கு அது தோணுதான் பண்ணு, இல்லை இது தோணுதான் இதை பண்ணு, இல்லை இதையே திட்டிக்க தப்பே இல்லை, பட் பிலீவ் சம்திங், த பிலீவ் இஸ் காட். அருமை, அருமை சார். அதே மாதிரி துபாய் மாதிரி நாட்டிலலாம் நிறைய மக்கள் இருக்காங்க சார். அப்போ அந்த நாட்டில் இருக்கப்போ அவங்க நம்மள மாதிரி ரொம்ப ஈஸியாக கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிரமமாக இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க்கிங்காக இருப்பாங்க, டைம் இருக்காது. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் சார்? சிம்பிளா நம்ம பெரியவங்க அனைவருமே சொல்லக்கூடியது ஜோதி வழிபாடு. ஒரே ஒரு விளக்கு ஏட்டு, அந்த விளக்கையே நீ ஏன்னா சில நாடுகளில் நீங்க சிலை உருவங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு அந்த நாட்டுக்கு அரசு வச்சிருக்கிறாங்க. அது அவங்க சொல்ற ரூல்ஸ் தப்பே இல்லை. ஆனா ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் அல்லது ஒரு மெழுகை ஏற்றுங்கள். அந்த மெழுகுல வரக்கூடிய ஜோதியையே நீங்க எந்த தெய்வமா நினைக்கிறீங்களோ அந்த தெய்வமா பார்த்துக்கோங்க. அந்த தெய்வத்துக்கு முன்னாடி அந்த ஜோதி கிட்ட பேசுங்க, அந்த ஜோதி கிட்ட சரண்டராங்க, அதுவே போதும் என்பதுதான் நான் சொல்றது. ஏன்னா துபாயில் இருக்கிறவங்க, யூரோப்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து என்னை தொடர்பு கொள்ளும் போது, நீங்க திடீர்னு இந்த பரிகாரம் செய்ய சொல்றீங்க, தேய்பிரை அஷ்டமிக்கு அங்க போக சொல்றீங்க, போக முடியல, ஒரு ஜோதி ஏத்து
அந்த தெய்வம் ஜோதியா இருக்குன்னு நம்பு. அந்த ஜோதிகிட்டயே நீங்க பேசுங்க, சொல்லுங்க, பரிகாரம் செய்யுங்க அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ வழிபாடுகள் செய்ய முடியாதவங்க ஜோதியை முதலில் புறத்தில் பார்த்து அதற்கு பிறகு அந்த ஜோதியில் அகத்தை பார்த்தாலே போதும். அருமை, அருமை சார். ஜோதிய வந்து புறத்தில் பார்த்து, அதுக்கப்புறம் அதை அகத்தில் பார்க்கிறது தான் மிகப்பெரிய வழிபாடுங்கிற அருமையான விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். சரி, அடுத்த கேள்வி வந்து, இப்போ ஒரு குடும்பம்னு இருந்தா 2 பிள்ளைங்க இருக்காங்க, இல்ல 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, சில ஃபேமிலீஸ்ல என்ன ஆகும், அந்த இருக்க ஒரு பிள்ளையே வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் எடுத்துக்கிட்டுருவாங்க சார். அந்த இன்னொரு பிள்ளை வந்து கஷ்டமான நிலைமையில இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிடைக்காது, இல்ல ஏமாத்தி இருப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது செய்வாங்க. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பூர்வீக சொத்து வரணும்னா என்ன ஒரு பரிகாரம் சொல்றீங்க சார்? ஃபர்ஸ்ட் விஷயம் குலதெய்வ வழிபாடு. அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கிட்ட போய் நீங்கள் மன்றாடினால் உங்கள் அம்மாட்ட மன்றாடுற மாதிரி தான் அந்த தெய்வத்துக்கிட்ட மன்றாடுறது. ஸோ நேரடியாக குலதெய்வ வழிபாடே வந்து உறவுகள் சார்ந்த பிரச்சனை, உறவுகள் சார்ந்து இருக்கக்கூடிய இடப்பிரச்சனையோ நிலப்பிரச்சனையோ சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கோ எளிய தீர்வுகள் அங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். 2வது, நீங்கள் என்னதான் போராடினாலும் அந்த பிரச்சனை இருக்கவங்ககிட்ட நேரடியாக பேசினா மட்டும்தான் உண்டு. அதனால குலதெய்வத்தை வழிபாடுகளை செஞ்சுட்டு உங்க தாய் கட்டையோ தந்தை கட்டையோ உறவு கட்டையோ நேரடியா போய் இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லுங்க. அதையும் மீறி உங்களுக்கு ஒரு சொத்து கொடுக்கல அப்படிங்கும் போது அந்த சொத்தால் அவர்கள் நல்லா இருப்பாங்களானா அது ஒரு பெரிய கேள்விக்குறி வரும். அந்த சொத்து இல்லாமல் போறங்காட்டிக்கு நீங்க ஒன்றும் இல்லாம போக மாட்டீங்க. நமக்கு அந்த பிரபஞ்சம் அதை விட பெரிதாய் கொடுக்கும் என்பதை ஒரு திருப்திகரமான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு உருவாக்க முடியும். ஸோ அதனால ஒன்று கிடைக்கல அப்படின்னு போய் சபிக்கிறதுனால, அதாவது உங்க அண்ணன் உங்கள்கிட்ட வந்து சொத்தை பறிச்சுட்டான்னு நீ அண்ணனை திட்டுன அப்படின்னா, அண்ணனுக்குள்ள இருக்கக்கூடிய அதே ஜீன் அதே ரத்தம் தான் உனக்குள்ளே இருக்குது. அவனை சபிச்சா உன்னையும் சபிக்கிற, அதான் விஷயம். ஸோ நீ உறவுகளை சபிக்க சபிக்க உன் வாழ்க்கை வீணாக போகும். அதனால அவங்ககிட்ட போய் உட்கார்ந்து இது கிளாரிட்டி பண்ணுங்க. அங்க எல்லா இடத்துலையும் முதல்ல எக்ஸ்ட்ரீமாக நெகட்டிவ் வர்றது ஈகோ தான். நீ பெரியவனா, நான் பெரியவனா, அதை எப்படி நீ பேசலாம், இப்ப நீ நல்லா இருக்கிற, நான் இப்ப நல்லா இல்ல, அதனால சொத்து எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னா நியாயம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அந்த நியாயத்தை மீறி நிலம் சார்ந்து யாரு தவறு செய்தாலும் சரி, நிலம் நிலைத்திருக்கும், மனிதன் நிலைத்திருக்க மாட்டான். நிலைத்திருப்பதற்காக நீ மற்றவனை அழிச்சிய அப்படின்னா அது உனக்கு மிக பெரும் பாவமா தான் போகும். தாய் வயிற்றுல பிறந்த ஒரு உயிரையே நீ மதிக்கலைன்னா இந்த உலகத்துல உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன நியாயம் தர்மம் அப்படிங்கிறத பேசி அதை கிளாரிட்டி பண்ணி வீட்டுக்குள்ளேயே இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறது தான் சரி. அது கோர்ட்டுக்கு போகுவதோ பஞ்சாயத்து பண்ணுவதோ எந்த விதமான பலனையும் கொடுக்கவே கொடுக்காது. அதற்கப்புறம் அந்த ஈகோவை உடைச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தா எல்லாமே சுமூகமாக மாறும். அருமை. அதாவது ஒரு தாய் வயித்துல பிறந்த பிள்ளைங்க வந்து அவங்கள திட்டினா அது நம்ம திட்டிக்க 100% திட்டுற மாதிரி தான் ஆகும். அப்படித்தான் அமையும். அதை டெஸ்ட் பண்ணி வேணாலும் பாருங்க. உங்களோட பிரதருக்கு உடம்பு சரியாம போகும்போது அதுல இருந்து சரியாக ஒரு 16 நாள்ல உங்களுக்கும் அதே மாதிரி சிம்டம்ஸ் வரும். அவருக்கு ஒரு மனசங்கடம் ஆகும் போது உங்களுக்கு ஒரு மனசங்கடங்கள் ஆகும். அதனால தாய் வழியில வந்தவங்க அண்ணன் தம்பியா இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் திட்டாதீங்க. பாசத்தை கொடுக்குறீங்களோ இல்லையோ எதிர்மறையை கொடுக்காம இருப்பதே நன்மையை தரும். பட் இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் முதல் பஞ்சாயத்துக்கு காரணம் யாருன்னா தாய் தந்தை தான். ஸோ வளர்க்கும் போதே தெய்வ வழிபாடுலாம் என்ன, நியாயம்னா என்ன, நேர்மைனா என்ன, மாதா பிதா குரு தெய்வம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தாவே தாய் தந்தையே இல்லைனாலும் அப்பா உனக்கு இது வேணுமா, இதை எடுத்துக்க, எனக்கு இது வேணும் கொடு அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம். பெற்றோர்கள் பண்ற தவறு தான் அந்த குழந்தைகளுக்குமே வருது. இந்த இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்க்கக்கூடிய அவங்களோட குழந்தைகளும் இத லைஃப் லாங்கா எடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ அதனால லைஃப் ஆல்வேஸ் சைக்கிள் தான். ஸோ அந்த சர்க்கிள்ல போய் மாட்டாம இருக்கணும்னா இனி பெற்றோர்கள் நல்லதை கெட்டதை சொல்லும் போதே ஓப்பனா சொல்லிடணும். அதை சொன்னா அவன் தப்பா நினைப்பான், இதை சொன்னா இவன் தப்பா நினைப்பானா. தப்பா நினைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, பட் நியாயம்னு ஒண்ணு இருக்கு. நியாயத்தை சொன்னா அவன் தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போடும். சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிவிட வேண்டும். இல்லை என்றால் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை வரும். இப்போ பூர்வீக சொத்து நம்மளுக்கு வரணும்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. அது ஏதாச்சும் ஒரு சிம்பிளா ஒரு பிரீஃப் சொல்ல முடியுமா சார், எப்படி பண்ணணும்னு சொல்லி? குலதெய்வ வழிபாட்டை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, குலதெய்வம் என்பது நமது குலத்தை ஆதி காலத்தில் காத்த நமது முன்னோர்கள் தான் குலதெய்வமே, அல்லது அவர்கள் வைத்து வழிபட்ட தெய்வம் நம்மளோட குலதெய்வம். ஓகேங்களா? என்னோட பாட்டம் பூட்டனோட இஷ்ட தெய்வம் தான் இப்ப என்னோட குலதெய்வம். ஆனா அந்த பாட்டனும் அங்க ஒரு தெய்வமே. ஓகேங்களா? அந்த குலத்துக்காக அவர் வேல் தாங்கி ஒரு புலியை கொண்டிருப்பாரு, ஒரு
எதிரிப்படைய சண்டை போட்டு அங்க ஜெயிச்சிருப்பாரு. பட் கடைசியில் அவரே வந்து இறந்திருப்பாரு. அவருக்கு அங்க ஒரு மேடை வச்சு வழிபாடுகளை செஞ்சிருப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் குலதெய்வத்திற்கான அடையாளமே. அவர் அங்க அங்க ஏன் உயிர் கொடுத்தாரு, அவர் ஏன் அங்க இறந்தாருன்னா இந்த குடும்பத்தை காப்பதற்காக. ஸோ அதனால அவர் அந்த நல்ல எண்ணத்தோட அங்க இருந்திருப்பாரு. நீங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பெரியவங்களோட எனர்ஜி சூட்சமமாக அங்க இருக்கும். பஞ்சபூத தத்துவத்தின்படி சூட்சமமாக அந்த குலதெய்வத்தோட எனர்ஜி அங்க இருக்கும். குலதெய்வம்னா ஆவரேஜா ஒரு 16 ஜென்ரேஷனோட எனர்ஜி அங்க இருக்கும். ஸோ நம்மளோட இப்ப இருக்கக்கூடிய அப்பா, தாத்தா, தாத்தாவோட அப்பா, தாத்தான்னு அப்படியே அந்த கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அங்க போகும்போது அந்த 16 ஜென்ரேஷன் இருக்கிறவங்களோட எனர்ஜி சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணாட்டியும் ஸ்பிரிச்சுவலா சொன்னா அவங்களோட எனர்ஜி தான் அங்க சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்க போய் அமைதியாக உட்காரும் போது அவரோட பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். அதனால குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நம்ம பெரியவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த மாதிரி இனிப்பு உணவுகளை கொடுத்துட்டு பொங்கல் வச்சு வழிபாடுகள் செஞ்சுட்டு சில இதில் கிடாய் விட்டு வழிபாடுகள் செஞ்சுட்டு அங்கே அமைதியாக உட்கார்ந்தீங்கன்னாவே அவங்களுக்கு கைடு கிடைக்கும். போய் மனசார வாயை விட்டு சொல்லிட்டு வாங்க, கேட்டுட்டு வாங்க, ஈஸியாக அவங்களோட பிளெஸிங்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு மிக முக்கியமான நாள் தான் அமாவாசை. அமாவாசை அன்று இயல்பாகவே பித்ரு வழிபாடுகள் செய்வது தான் நம்மளோட பாரம்பரியமே. பித்ருக்கள் தான் குலதெய்வமும் கூட. ஸோ அன்றைய தினத்துல போயிட்டு குலதெய்வம் கோயில வழிபாடுகளை செஞ்சுட்டு குலதெய்வத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க சரண்டர் பண்ணிட்டு அதற்கப்புறம் அதை ஏதாவது தான தர்மங்களை பண்ணுவதன் மூலமாக குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அருமை சார், அருமை சார். அடுத்த கேள்வி வந்து எல்லா அம்மாக்களுக்கும் என்ன இருக்கும், என் பிள்ளைங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவங்க வந்து ஒரு முன்னேற்ற பாதையை அடையணும். இதுதான் பெரும்பாலான அம்மாக்களுக்கு இருக்கும். அப்ப பிள்ளைங்களுக்கு ரக்ஷையா ஒரு தெய்வத்தை வைக்கணும் அப்படின்னா நீங்க எந்த தெய்வம் சொல்லுவீங்க சார்? அதாவது இது மறுபடியும் வந்து நான் யாருக்கும் வந்து இதை வழிபாடுகள் செய்யுங்கன்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. இப்ப நானே வந்து நான் குபேர குருஜி அப்படின்னு சொல்றேங்காட்டிக்கு நான் குபேரரை ப்ரொமோட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இது மறுபடியும் ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க இஷ்டப்பட்டு வழிபடும் போதுதான் அந்த இஷ்ட தெய்வமாகவே வருமே தவிர நான் சொன்னேன் அப்படி நீங்க வழிபாடுகளை செய்யறதுல பலனே இல்லை. ஸோ ஆதலால் நீங்க வளர வளர உங்களுக்கு சில தெய்வங்கள் சில வழிநடத்துதலை காமிக்க ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது நீங்க தெய்வ வழிபாட்டை செய்யுங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் குரு வழிபாடு, குருவின் மூலமாக குலதெய்வ வழிபாடு. இந்த குருவும் குலதெய்வ வழிபாடுகள் செய்யும் போது உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடுகள் கிடைச்சிடும். அதற்கப்புறம் இஷ்ட தெய்வத்தை பிடிப்பதன் மூலமாகவே அதை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில வழிபாடுகள் செஞ்சு வளம் பெற முடியும். அருமை சார். சார் அதே மாதிரி இப்போ தங்க ரேட்டு பார்த்தோன்னா வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைஞ்சிட்டு இருக்கு சார். இப்போ இந்த கேள்வி என்னன்னா, இவ்வளோ தங்க ரேட்டு கூடுதே, மிடில் கிளாஸோ இல்லை லோவர் மிடில் கிளாஸோ இல்லை அப்பர் கிளாஸ்க்கே கூட தங்கம் வாங்குவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து ஏற்படுது சார். அப்போ நீ என்ன வழிபாடு செய்யறதுனால நிறைய தங்கம் சேரும்? ரைட். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த டெய்லியும் நியூஸ்ல தங்கத்தோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நெஞ்ச பிடிக்கிறாங்களா, ஐயோ இவ்வளவு ரேட்டாங்கிறீங்களே, அதை பார்க்கறத நிறுத்தினாவே உங்களுக்கு தங்கம் சேரும். நம்ம யாருமே தினமும் போய் தங்கம் வாங்குறதே இல்லை. ஆனா தினமும் நம்ம சோசியல் மீடியால டிவியில வரக்கூடிய செய்தியை பார்த்துட்டு தங்கம் இத்தனை ஆயிடுச்சாமா, வெள்ளி இத்தனை ஆயிடுச்சாமா, இத்தனை குறைஞ்சிருச்சோம், அது நிறைஞ்சா என்ன குறைஞ்சா என்ன இன்னைக்கு நம்ம வாங்க போறது இல்லை. ஆனா தினமும் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இனி எங்க நான் தங்கம் வாங்குறது, இனி எல்லாம் கல்யாணமெல்லாம் பண்றதா அப்படின்னு எதிர்மறைய பதிவு செய்யாதீங்க. ஒண்ணு. பிளஸ் தங்கம் என்பது புதன் மற்றும் குரு கிரகத்தோட அருள் இருக்கக்கூடியது. புதன் அப்படின்னா பெருமாள், குபேரர், குரு அத்தனைக்கும் சாட்சி. ஸோ ஒருத்தவங்களுக்கு செல்வம் பெருகணும், சொர்ணம் பெருகணும் அப்படின்னா முதல்ல அவர்கள் வழிபாட செய்ய வேண்டியது பெருமாளையும் குபேரரையும் குருவையும் தான். ஸோ இந்த தெய்வங்களை நீங்க வழிபாடுகளை செய்யும் போதுதான் உங்களுக்கு அந்த குரு கடாட்சத்தின் மூலமாக தான் செல்வம் பெருகும். குரு தான் செல்வத்தை கொடுப்பார், குரு தான் பணத்தை கொடுப்பார், குரு தான் தங்கத்தை கொடுப்பார். ஸோ உங்களுக்கு ஒரு குருவை பிடிச்சிக்கோங்க. அந்த குரு வழிநடத்துதல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில தங்கம் சேரும். ஸோ நான் பர்சனலா சொல்றது என்ன அப்படின்னா, வளர்பிறை வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிலிருந்து 1 மணிக்குள்ள ஏதோ ஒரு நகை கடைக்கு போயிட்டு ஒரு 5000 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ 5000 ரூபாய்க்கோ ஒரு சிறு துளி தங்கத்தை வாங்குங்க. முதல்ல வாங்கிட்டு தொடர்ந்து அதை குரு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சினாவே தங்கம் உங்ககிட்ட தங்க ஆரம்பிக்கும். அருமை சார், அருமை. அதே மாதிரி சார் தங்கம் தங்கணும், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பணம் தங்கணும் சார். இப்போ இருக்க காலகட்டங்கள் அது பெரிய போட்டி சார். எல்லாரும் சம்பாதிக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம். ஆனால் ₹1 காசு வீட்டில் யாருனாலையும் சேர்த்து வைக்க முடியல. அப்போ இந்த காசு தங்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஓகே, காசு உங்கள்கிட்ட தங்கணும் அப்படின்னா தங்கிறதுக்கான ஒரு சூழலை முதல்ல ஏற்படுத்தணும். ஃபர்ஸ்ட் விஷயம், பணம் என்ற ஒன்று கணக்கு வழக்கில்லாமல் உங்க வாழ்க்கையில வரணும் அப்படின்னா
பணத்தை கணக்கு பண்ணுங்க. யார் ஒருவர் வரவு செலவு கணக்கு எழுதுறாங்களோ அவங்க வீட்டுல பணம் தங்கும். வரவு செலவு கணக்கு எழுதாதவங்க வீட்டுல பணம் தங்கவே தங்காது. ஸோ முதல்ல உங்க வீட்டுல பணம் தங்கணும்னா என்ன வரவு, என்ன செலவு, என்ன இருப்பு, என்ன சேமிப்பு என்கின்ற 4 விஷயங்களை நீங்க கடைபிடித்து தீர வேண்டும். என்னங்க சேமிப்புங்கிற ஒரு வார்த்தையை சொல்றீங்க, எனக்கு வரது போறதே சரியா இருக்கு, நான் எப்படி சேமிப்பேன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் மீண்டும் மீண்டும் கடன் பிரச்சனையிலும் பண பிரச்சனையிலும் இருந்து கொண்டேதான் இருப்பீர்கள். பிகாஸ் மணி இஸ் குட் எனர்ஜி. பணம் ஒரு அற்புதமான ஒரு சக்தி. அந்த சக்தியை உன் புத்தியில் விதைத்து வரக்கூடிய வரவையும் செலவையும் கணக்கு செய்ய ஆரம்பித்தால் நம்மகிட்ட என்ன இருக்கு, என்ன இல்லை, என்ன வேணும், அதை எப்படி கொண்டு வரணுங்கிற எண்ணம் வரும். பணம் வேணுங்கிறவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கணக்கு வழக்கு எழுதணும். அதை எழுதுனா என்ன இருக்கு, நம்மகிட்ட என்ன இல்லை, எப்படி உருவாக்கணும், அதற்கு என்ன செய்யணுங்கிற ஒரு சுயமா ஒரு எண்ணம் வரும். அதை வைத்து ஒரு தொழில் தொடங்குவதோ ஒரு வேலை செய்வதோ வர பணத்தை வச்சு எப்படி வாழ்க்கையை உருவாக்குவதோ அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ நான் பண வழக்கலை அப்படிங்கிற பயிற்சி 15 வருஷமா நடத்துறேன். அதுல நான் சொல்லித்தரக்கூடிய முதல் ரூல்ஸ், பணத்தை மதியுங்கள். 2வது, பணத்தை வரவு செலவு கணக்கை செய்யுங்கள். 3வது, பணத்தை சேமியுங்கள். உங்களுக்கு பணம் தான் பிரதானமா வேணும், பணத்துல நிறைய ஜெயிக்கணும் அப்படின்னா பணப்புழக்கம் இருக்கக்கூடிய தொழிலில், வேலையில், நட்பு வட்டத்தில் இருங்கள். எக்ஸலன்ட். கடல்ல தான் மீன் நிறைய கிடைக்கும், குட்டையில ஒத்த தூண்டில் போட்டு ஒத்த மீன் தான் பிடிக்க முடியும். நீ நிறைய சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிறைய பணம் புழங்கக்கூடிய, மணி சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில இருங்க, தொழில்ல இருங்க, அந்த நெட்வொர்க்ல இருங்க. அதன் மூலமாக தான் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், நிறைய பணத்தை கொண்டு வரணும், நிறைய சொகுசு வாழ்க்கை கொண்டு வரணும் எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களோட சேர்ந்து உழைப்பையும் பயன்படுத்தினால் பணம் பெருகும். அருமை சார். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க சார். பணத்தை வந்து எண்ணணும் ஃபர்ஸ்ட். எவ்வளோ பணம் வருது, இதில் வந்து இன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், சேவிங்ஸ்க்கு எவ்வளோ வச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு அது மேபி ஒரு தயிர் பேக்கெட் வாங்குறதாக இருந்தாலும் சரி, ஒரு மாவு பேக்கெட் வாங்குறதாக இருந்தாலும் சரி, கோயில் உண்டியில் 5 ரூபாய் போடுவதாக இருந்தாலும் சரி, கணக்கு பாருங்கள். அருமை சார், அருமை. அதே மாதிரி நீங்க ரொம்ப வருஷம் முன்னாடி சொல்லி இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்குது 786 நோட். இந்த 786 நோட்டோட சூக்ஷ்மம் என்னன்னு சொல்லுங்க சார். ரைட். இப்போ இது பேசாத யூடியூப் சேனலோ இன்ஸ்டாகிராமோ 786 பத்தி இல்லை. இதுல எனக்கு என்ன ஒரு என்னோட ஃபாலோவர் ஒருத்தவங்க கூப்பிட்டு என்கிட்ட சொல்லி ஆதங்கப்பட்டு சிரிச்சாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நான் மறுபடியும் அந்த 786 பத்தி ஒரு பதிவை ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அப்போ வந்து ஒரு யூடியூபர், ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இன்ஸ்டாகிராம் வந்து, எப்படிங்க எதை காப்பி பண்ணாலும் சூப்பராக நீங்களே காப்பி பண்ணி பேசிடுறீங்க, நீங்கள் பேசுகிற மாதிரியே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்னோட ஃபாலோவர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஏங்க இது இவரை பேசி 10 வருஷம் ஆச்சுங்க, நீங்கள் பேசுனது போன வருஷங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சில பேருக்கு தான் ஞாபகம் வரும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது. 786 அப்படிங்கிறது 2 விதமாக பார்க்கணும். ஒன்று, நாம் எதை கவனிக்கின்றோமோ அது நம்மை கவனிக்கும். ஸோ ஒரு பணத்தால் நம்ம எப்போ கவனிப்போம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு சூட்சமத்தை சொன்னா தான் கவனிப்பாங்க. ஸோ நான் பணவளக்கலையில் எங்கிட்ட வந்த பங்கேற்பாளர்களை பணத்தை எப்படி கூர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தந்தேன். அப்படி கூர்ந்து பார்க்கணும், எங்க 10 ரூபா நோட்டு 10 ரூபா தானே, அதில் என்ன கூர்ந்து பார்க்கணும் அப்படின்னா 10 ரூபா நோட்டில் எண் மாறுது, அந்த எண்ணை நீ கவனி. ஸோ பணத்தை நீ கவனிச்சா பணம் உன்னை கவனிக்கும். அதுக்கு என்னன்னு தேடிட்டு இருக்கும் போது தான் இந்த 786 அப்படின்னு கிடைச்சது. உடனே இது முஸ்லீம் நம்பரே அப்படின்னா, ஏசியாவில் மட்டும்தான் இது முஸ்லீம் நம்பர். வெளிநாட்டில் போனால் இஸ்லாமுக்கு இந்த 786 சம்மந்தமே இல்லை. அதே நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க வேற நாடுகளுக்கு போனீங்கன்னா 786 முஸ்லீம் சம்மந்தமே இல்லைன்றுவாங்க. நம்ம ஊர்ல மட்டும்தான் 786 இஸ்லாம் சகோதரர்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பரா இருக்கும். அதை என்ன உருதுல எழுதுனா அல்லாஹூ வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால 786 பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் இருந்தாலும் அது ஒரு எண். அந்த எண்ணை நீ கவனித்தால் உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஸோ ஒரு பணத்தால பார்க்கணும்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பரை சொல்லணும். அப்ப நான் 786 ஒரு இந்திய ரூபாயில 6 எண் இலக்கு இருக்குன்னா முதல் 3 நம்பரோ இரண்டாவது 3 நம்பரோ 7, 8, 6ன்னு வந்தா அந்த பணத்தால எடுத்து ஒரிஜினல் புணுகு வாங்கி 4 புறமும் தடவி அந்த பணத்தால கேஷ் பாக்ஸ்லயோ பர்ஸ்லயோ சாமி ரூம்லயோ வச்சுக்கோங்க. நிறைய சேர்ந்துச்சுன்னா தாராளமா எடுத்து செலவும் செய்யுங்க, சுப செலவாக செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறோம். இப்போ நீங்க பேங்க்ல வேலை செய்யறீங்க, நான் சொன்னா எனக்கு 786 கிடைக்கும்னா அப்படி வாங்கக்கூடாது. அதுவாய் உங்களுக்கு தேடி வரணும். அப்பனா என்ன, ஒவ்வொரு முறையும் பணத்தை கொடுக்கும் போதும் ஒவ்வொரு முறையும் பணத்தை வாங்கும் போதும் அதுல என்ன இருக்குன்னு நீங்க கவனிக்கணும். நீங்கள் எதை கவனிக்கிறீர்களோ அதுவும் உங்களை கவனிக்கும். பணத்தை நீங்கள் கவனிப்பதற்காக உருவாக்கும் ஒரு சீக்ரெட் தான் 786. அதற்கப்புறம் இதை வந்து வித்தியாசமா ஒவ்வொருத்தங்க பிரிச்சு மேய்ந்து பல
ராகு வந்துருச்சு, கேது வந்துருச்சு, நியூமராலஜி வந்துருச்சுன்னு சொன்னாலும் பட் முதல்ல இப்படித்தான் நம்ம உருவாக்கணும். அப்புறம் அவங்களோட டிசைனை கிரியேட் பண்ணிட்டாங்க. சரி, எனிவே மக்களின் நம்பிக்கையை ஏதோ ஒரு விதத்தில் அதிகப்படுத்தக்கூடிய எல்லாமே நன்மை அப்படிங்கிறதா இதோட ரகசியமே. அருமை அருமை சார், அருமை. அதே மாதிரி அடுத்த நம்பர் வந்து 369. இப்போ அது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சார். 369 பத்தி இருக்க சூக்ஷ்மத்தை சொல்லுங்க சார். ரைட். 369 உடனே எல்லாரும் சொல்லுவாங்க இது டெஸ்லா உருவாக்குனாருன்ட்டு. சித்தர்களோட பல மந்திரங்கள்லயே இதை சூட்சமமாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. டெஸ்லா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. என் தாத்தன், என் பூட்டன், என் சித்தன் மோர் தென் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை பதிவு செஞ்சிருக்காங்க. 369 அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அந்த ட்ரையாங்கிள் எனர்ஜி நம்பரை பார்ப்பதோ, அந்த ட்ரையாங்கிள் எனர்ஜி நம்பரை சாண்ட் பண்ணுவதோ நமக்கு ஒரு ஆகர்ஷணத்தை, ஒரு ஈர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்தும். அதற்கப்புறம் இந்த 369 அப்படிங்கிறது ஒரு பரிகாரமாக சொன்னோம் அப்படின்னா ஒரு 18 நாள் இதை கூட்டுனா வரும். 18 நாள் தினமும் ஏதோ ஒரு தானியத்தை எடுத்து வச்சுட்டு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி அந்த தானியத்தை எறும்புக்கு போடுவதன் மூலமாக நம்ம வேண்டுதல் நடக்கும் என்பதும் 369ஓட ஒரு சீக்ரெட். அது இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு வேண்டுதலை எழுதி 3 டைம் அதைய எழுதணும், 6 டைம் அதை சொல்லணும், 9 டைம் அதைய கிடைச்சிருச்சுன்னு நினைக்கணும். ஸோ அப்படி நினைக்கும் போது நம்மளோட யூனிவர்ஸ், நம்மளோட எனர்ஜி எல்லாமே அந்த விஷயம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத எழுத்துப்பூர்வமாக, வார்த்தை பூர்வமாக, எண்ணப்பூர்வமாக நம்ம நம்பும் போது அந்த நம்பிக்கையின்படியே நம்ம வாழ்வு அமையும். அதுதான் 369ஓட சீக்ரெட். கூடவே அது கரன்சியில வந்துச்சுன்னா அந்த கரன்சியை பார்ப்பதும் நல்லது. அதுதான் இதோட சீக்ரெட். அதுக்கப்புறம் இன்னொன்னு பண்றாங்க சார். இந்த 369ம் 786ம் ரெண்டும் சேர்ந்து இருக்க நோட்டை வேற தேடுறாங்க சார். ரைட். ஸோ இது எல்லாமே என்னன்னா அப்படியே வேல்யூவோட ஒவ்வொருத்தங்க அவங்க ஸ்டைல்ல வந்து அப்படியே பில்டப் பண்ணி வீடியோ போட்டு தீரணும், கண்டென்ட்டை கொடுத்து தீரணும், மக்களை ஏதாவது வித்தியாசமா பார்க்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அதை நீங்க கவனிக்கிறதுக்காகத்தான் இந்த மறுபடியும் சொல்ற இந்த 369யோ 786ஐயோ அல்லது ஏஞ்சல் கரன்சியோ நீங்க காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அதுவா இயற்கையா வரணும். அது இயற்கையா வரணும்னா ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் கவனிக்கணும். அதுதான் இதோட சீக்ரெட்டு. ஸோ சிம்பிள். நீ ஒன்றை கவனிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சீக்ரெட்டு. அதை அவ்வளவுதான் நினைச்சுக்கணும். அது அதுவா வரணுமே தவிர நம்ம போய் அதை போய் பிடிங்கிட்டு வரக்கூடாது. அதுவாக வந்தால் அது பேர் அதிர்ஷ்டம். நம்மளா தேடணும்னா அது துரதிர்ஷ்டம் தான். அருமை சார், அருமை சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் மணி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸ் 10 வருஷமாக எடுக்கிறீங்க. நிறைய பேர் உங்ககிட்ட வர்றாங்க. இப்போ மணி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸ்ன்னு வர்றவங்க எப்படின்னா ஒரு அடிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து தான் வருவாங்க, ஒரு கஷ்டத்துலேருந்து வருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து பணக்காரர்களாக நீங்கள் ஆக்கின எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள் சார். ரைட். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ வீடியோவில் சொன்னாலும் கூட ஏதோ விட்டு வளர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நான் எழுதின 30 புத்தகங்கள்லையும் அதோட ஃபீட்பேக்ஸ் பதிவு பண்ணி வச்சுருக்கிறோம். நான் யூடியூப்லேயே பணவளக்கலைன்னு ஃபீட்பேக்குக்காகவே ஒரு யூடியூப் சேனலையும் தனியாக வச்சுருக்கேன். அது இல்லாமல் என்னோட எந்த சோசியல் மீடியாவில் ஹேண்டில் பண்ணாலும் ஆவரேஜாக வீக்லி ஒரு 2லேருந்து 5 ஃபீட்பேக்ஸாவது போட்டுக்கிட்டே வருவோம். ஸோ பணவளக்கலை பணத்தில் அடிபட்டவங்க வராங்க அப்படிங்கிறது வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பணத்தில் ஜெயிக்கணும், பணத்தை வச்சு ஆனந்தமாக இருக்கணும், பணம் சார்ந்து பெரிய வெற்றி கிடைக்கணும், என் தொழிலில் என் வாழ்க்கையில் நான் சிறப்பாக வரணும், அனைவருமே வரலாம். பேரு பணவளக்கலையாக இருந்தாலும் இந்த பயிற்சி வகுப்பு தன்மை உணரும் கலை. ஒரு நபர் தன்னோட சக்தியை வைத்து இந்த பிரபஞ்சத்துல என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாரோ அது அத்தனையுமே பணவளக்கலைங்கிற பயிற்சியில வந்தா 100 நாட்களுக்குள்ள முதல் கட்ட வெற்றியை கண்டு அவர்கள் சாதிக்க முடியும். ஸோ பணத்தை வளர்த்தணும் அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, அது என்னங்க மாங்காய் மரமா, வளர்ந்தா பணம் வருமா? பணம் வளராது. மனதை வளர்த்தினால் பணம் வளரும். பணவளக்கலை என்பது உனது மனதை நீ எவ்வாறு பணத்தை நோக்கி மாற்ற வேண்டும், உழைப்பை நோக்கி மாற்ற வேண்டும், உன் செயலை நோக்கி மாற்ற வேண்டும், உன் நம்பிக்கையை நோக்கி மாற்ற வேண்டும். அதன் மூலமா எப்படி பணத்தை, வெற்றியை, ஆனந்தத்தை, செல்வ செழிப்பை பெருக்கணுங்கிறது தான் நான் நடத்தும் பணவளக்கலையே. ஸோ இந்த பணவளக்கலை பயிற்சிக்கு வந்தா காசே இல்லைனாலும் 100 நாள்ல உங்க வாழ்க்கையில காசை உருவாக்குறதுக்கும், நான் ஆல்ரெடி 10-20 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்கள 100 கோடி சம்பாதிக்க வைக்கிறதுக்கும், நான் இப்பதான் தொழில் தொடங்கியிருக்கேன், தொழில மிக பிரம்மாண்டமாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், யார் ஒருவருக்கும் வழி நடத்தக்கூடியதான் பண வளக்கலை. குபேர குருஜி டாக்டர் ஸ்டார் ஆனந்த் சாரை நம்ம நிறைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். அதில் நீங்கள் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கீங்க. நீங்கள் பர்சனலாக கோயம்புத்தூர் கிட்ட வந்து ஒரு ஆசிரமம் வச்சுருக்கீங்க. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க சார் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி லைனில். அப்போது ஒரு 5 கோயிலுக்கு நாங்கள் போகணும், எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி வேணும், எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா எந்த 5 கோயில் நீங்கள் வந்து நம்ம நேயர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறீங்க சார்? ரைட். கோடி கோயில்கள் இருக்குது. ஸோ அதனால் 5 கோயில்கள் அப்படிங்கிறத கேட்டகரி வைஸில் வேணால் பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தொழிலில் இருக்கிறவங்க செல்ல வேண்டிய ஒரு 5 கோயில் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து திருச்செந்தூர். சத்ரு சம்காரம்னு சொல்லக்கூடிய எதிர்மறைகளை போக்கக்கூடிய வியாழக்கிழமை நாள் வியாபாரத்தில் இருக்கிறவங்க திருச்செந்தூர் சென்று வாருங்கள். அதற்கப்புறம் வந்து வெளிநாட்டு தொடர்புகள் வேணும், வெளிநாட்டு ரீதியான ஆர்டர்கள்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து ஸ்ரீரங்கத்தில் விஸ்வரூப தரிசனம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பார்ப்பது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் சந்திரனோட ஆகர்ஷணம் இருக்குது. ஒரு வியாபாரிக்கு சந்திரன் என்கின்ற மனோகரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வருவது. பெண்கள் துறையில் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள், பெண்கள் சார்ந்த தொழிலில் செய்கிறவங்க வந்து திருச்சிக்கு பக்கத்திலேயே திருவெள்ளாரை அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா, அந்த லட்சுமிக்கு தான் அங்கே முதல் விஷயமே. மகாலட்சுமி வந்து தியானம் செய்த குகையும் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அங்கே வந்து பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடியவங்க போனால் ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் வந்து 365 நாளும் சொர்க்கவாசல் திறந்திருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கக்கூடிய திருத்தலம் வந்து அந்த திருத்தலம். இந்த கோயில்களுக்கு போகலாம். அதற்கப்புறம் ப்ராப்ளமாக இருக்குது, ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆகணும் அப்படின்னா திருமுருகன் பூண்டி. ஒரு வியாபாரிக்கு ஒரு பிரச்சனையே தீரல, அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு அவர் ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா திருப்பூர்லேருந்து அவினாஷி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் திருமுருகன் பூண்டி. அது ஒரு சிவஸ்தலம் தான், கொங்கேழு ஸ்தலங்கள் ஒரு ஸ்தலம். பட் இருந்தாலும் முருகனுக்கே பிரம்மகத்தி தோஷத்தை போக்கின ஒரு இடம். ஸோ மைண்ட் ரீதியாக பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் ரிலாக்ஸேஷன்லாம் ஆகணும் அப்படின்னா செல்ல வேண்டிய கோயில் திருமுருகன் பூண்டி. காமனா இயல்பாக ரெகுலராக இந்த கோயிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு செல்வம் சார்ந்து பொதுவாக செல்வத்திற்காக செல்ல வேண்டிய கோயில் எதுங்க அப்படின்னா முதல்ல கொங்குண சித்தரின் முழு அருளோட ஜீவாற்றலோட இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான். அதற்கப்புறம் காஞ்சி காமாட்சி தாயோட தொப்புள் விழுந்த இடம். ஒரு விஷயத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லணும்னு நினைக்கிறவங்க அங்கே போய் வழிபாடுகளை செய்வது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதற்கப்புறம் உயிர்கள் முதலாக உதித்த இடம், பிரதோஷம் முதலாக உதித்த இடம், தமிழன் காது முதல்ல குத்துன இடம்னு சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். தமிழர்கள் தொடர்ந்து செல்வம் பெருகிட்டே இருக்கணும்னா மீனாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு வர 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 சொக்கநாதர் சொக்கன மாதிரி நமக்கு செல்வமும் தேடி ஓடி நாடி வரும் அந்த கோயில். அதற்கு அப்புறம் வந்து இயல்பாகவே நம்ம செல்வத்திற்காக வழிபாடுகளை செய்வதற்கு குலதெய்வ கோயிலை தான் நான் முன்னிறுத்தி சொல்றேன். ஏன்னா குலதெய்வ கோயில் வழிபாடுகளை செய்வதன் மூலமாக தான் குலம் தலைக்கு. ஸோ அதனால இந்த கோயிலோட சேர்ந்து குலதெய்வத்தையும் பிடிச்சா செல்வவளம் சார்ந்த ஒரு பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸலண்ட்டாக சொன்னீங்க சார். ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரீஃப் கொடுத்தீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பணம் நிறைய சேரணுங்கிறவங்க, பிஸ்னஸில் பிரச்சனை இருக்கிறவங்க, பிஸ்னஸில் டெசிஷன் மேக்கிங் பண்ணுறவங்க எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரீஃப் கொடுத்துருந்தீங்க சார். என்னோட அடுத்த கேள்வி வந்து, இப்போ நோய்கள் இருக்குது எங்களுக்கு நிறைய, எங்களுக்கு நோய் தீரணும் சார், இந்த நோயோட பிரச்சனை என்னால் தாங்கவே முடியல அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன கோயில்கள் சொல்கிறீங்க சார்? ரைட். நோய் சார்ந்து ஒரு தீர்வுகள் வரணும் அப்படின்னா வைத்தியம் அப்படிங்கிற ஒரு பேரில் வரக்கூடிய வைத்தீஸ்வரர் கோயில் தான் முதல். அதற்கப்புறம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வில் தரக்கூடிய ஒரு கோயில்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையார். திருவண்ணாமலைக்கு செவ்வாய்க்கிழமை நாள் போய் கிரிவலம் வருவதும், திருவண்ணாமலைக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் போய் அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதும் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை ஏற்படுத்தி தரும். அதற்கு அப்புறம் வந்து பைரவர் சார்ந்து ஆதி காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய சில கோயில்கள், முக்கியமாக ஜீவசமாதி இருக்கக்கூடிய கோயில். நான் வந்து நோய்க்கு தீர்வு தரக்கூடிய கோயில்னு சொன்னோம்னா கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில், கரூரார் சித்தரோட ஜீவசமாதி இருக்கக்கூடிய கோயில். அந்த கோயிலில் போய் அங்கே இருக்கக்கூடிய பைரவரை நீங்கள் வழிபாடுகளை செய்வதன் மூலமாக நோய்களுக்கு வந்து இயல்பாகவே தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மருந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவான்மையூர்லேயே இருக்கிறார். அவர் பேரே மருந்தீஸ்வரர்னு சொன்னால் மருந்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஈஸ்வரர். அவரை வழிபடுவதன் மூலமாகவும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கும். அதற்கப்புறம் நோய்களை பொறுத்து திருத்தலங்கள் மாறும். பட் இயல்பாகவே நோய் அப்படிங்கிறது நவகிரகங்களை சார்ந்து வரக்கூடியது. அதனால கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரே நாளில் 9 நவகிரக கோயிலுக்கும் சென்று வழிபாடுகளை செஞ்சுட்டு வரது நல்லது. பட் நான் தொடர்ந்து சொல்றது, உங்களுக்கு தீராத ஒரு நோய், இயல்பாக பல நோய்கள் இருந்தாலும் சில பேருக்கு தீராத நோய், பழங்காலமாக இருக்கக்கூடிய நோய்க்கு தீர்த்த யாத்திரை சென்று வந்தால் தீராத நோயும் தீரும் என்பது சித்தர்களின் வேத வாக்கு. அது என்னங்க தீர்த்த யாத்திரை அப்படின்னா, அந்த காலத்துல இந்த நோயெல்லாம் தீராதுப்பா, நான் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லது நான் கோயிலுக்கு குளங்களுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலையும் போய் தங்குவாங்க, அந்த குளத்துல குளிப்பாங்க, மறுபடியும் தரிசனம் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த கோயிலுக்கு போவாங்க. இப்படி ஒரு 3 மாதம் 6 மாதம் பல கோயில்களுக்கு போய் அந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு வரும்போது தீராத நோயும் தீரும். ஸோ உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு, அதுக்கு தீர்வு வேணும்னா எந்த கோயில்ல போனா
தீர்த்தத்தில் குளிக்க முடியுமோ, அதாவது மூர்த்த கோயில் தீர்த்த கோயில்னு சொல்லுவாங்க, அந்த தீர்த்தம் இருக்கக்கூடிய கோயிலில் போய் குளிச்சுட்டு வழிபாடுல செஞ்சுட்டு வரவே நோய்கள் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் சூட்சமாக இருக்கக்கூடிய தெய்வீக அருள் பலம், அருள் ஆற்றல் நம் நோயை போக்கும். ஏன்னா நோய் என்பது உடலுக்கு வருவதல்ல, மனதுக்கு வரக்கூடியது. மனம் தூய்மையாகும் போது உடல் தூய்மையாகும் என்பதுதான் தமிழனின் சூட்சமே. அருமை சார். சார் அதே மாதிரி பண வளம் நல்லா வரணும் அப்படின்னா சென்னையில் இருக்க எந்த கோயிலை சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், சென்னை நான் எப்போதுமே நான் ஆக்சுவலாக பேசிக்கலி ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ நான் சென்னை வந்த உடனே எப்பவுமே என்னோட சோசியல் மீடியாவில் ஒரு பேஜ் போடுவேன், சித்தன் மண்ணுக்கு வந்து விட்டேன் அப்படின்னு பதிவு செய்வேன். பார்த்துருக்கேன் சார். சென்னையில் இருக்கிறவங்க புண்ணியமான மனிதர்கள். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, சென்னையில் இருக்கணும்னாவே புண்ணியம் செஞ்சால் தான் முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கும்பகோணம் சொல்லுவாங்க, திருவண்ணாமலை சொல்லுவாங்க, மதுரை சொல்லுவாங்க. எல்லா ஊரும் உண்மையாக இருந்தாலும் பட் சென்னை தான் உலகத்தில் மிக உன்னதமான மிக புனிதமான சித்தர்கள் வாழும் பூமி. ஏன்னா அதிகமான சித்தர்களின் ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடமும் இதே சென்னை மண் தான். ஸோ அதுவும் நம்ம பெரியவங்களை வந்தவங்க சில பேர் திருவொற்றியூர் ஏரியாவிலெல்லாம் போயிட்டு மண்ணெல்லாம் சிவனே அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இப்ப இயல்பாக சொல்லக்கூடிய 18 சித்தர்கள்ல பாதிக்கும் மேற்பட்ட சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடமும் நம்மளோட சென்னை தான். ஸோ அதனால சென்னையே புண்ணிய பூமி தான். சென்னையில நீங்க கிழக்க மேற்க எங்க போனாலும் திருத்தலங்கள் இருக்கும். அந்த திருத்தலங்களுக்கு போனாவே செல்வம் பெருகும், மாற்றம் இல்லை. பட் உடனே சொன்னோம் அப்படின்னா குருகடாட்சத்தோட இருக்கக்கூடிய ஒரு கோயில்னு சொன்னோம்னா வடபழனி முருகன் கோயில், அதற்கப்புறம் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய பாமன் சுவாமிகள் கோயில், அதற்கப்புறம் திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய தாய் அன்னை கோயில், அதுக்கப்புறம் திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய நம்மளோட பட்டினத்தார் கோயில். பட்டினத்தார் தான் குபேரர், குபேரர் தான் பட்டினத்தார். ஸோ பட்டினத்தாரை வழிபடுவதன் மூலமாக நமக்கு அதுக்கான செல்வ செழிப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் கிரக கோளாறுகள்லாம் சரியானோம்னா காகபுஜண்டவர் ரோம மகரிஷியோட ஜீவசமாதியும் அங்கேயே தான் இருக்கு. அங்கே போய் வழிபாடுகள் செய்வதன் மூலமாகவும் சென்னை மக்கள் செல்வ வளத்தை இயல்பாகவே பெருக்க முடியும். இது இல்லாம சென்னை மக்கள் சோமவார தரிசனம்னு ஒரு 7 கோயில் இருக்கு. அதை நான் வீடியோவில் சொல்ல, என்னோட புத்தகத்தில் இருக்கு, வாங்கி படிங்க. நான் மிக விரைவில் அந்த சோமவார சிவ தரிசனம்னு ஒரு யாத்திரை ஒன்று செய்ய போறேன். அப்ப நம்ம காமன் பீப்புளுக்கு அதை கொண்டு போய் சேர்த்த போறேன். ஒரே நாள்ல சோமவார தினத்துல அந்த யாத்திரை சென்று வந்தாலே செல்வம் பெருகும். இது நம்ம புராணங்கள்ல சொன்ன விஷயம்தான். அதை நான் புத்தகத்துல ஆல்ரெடி பதிவு செஞ்சிருக்கேன். இந்த ஆண்டு சித்திரைக்கணிக்கு அப்புறம் அந்த யாத்திரையை நான் ஏற்பாடு பண்றோம். சாதாரண மக்களுக்கு முதல்ல யாத்திரையை நான் செஞ்சு காமிச்சதுக்கு அப்புறம் அவர்களை அந்த யாத்திரைக்கு போய் செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பை தரப்போறோம். கண்டிப்பா, அருமை சார். அதே மாதிரி சார், கோயிலுக்கு போகிறப்போ நீங்கள் ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் கோச், நீங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க எண்ணங்களை எப்படி சீர்படுத்தணும், எப்படி எண்ணங்களை வச்சுக்கணும், சுழுமுனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஒரு கோயிலுக்கு போகிறப்போ எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், அந்த கோயிலை விட்டு எப்படி வரணும் சார்? ஓகே, ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போகும்போது நம்மை மீறி ஒரு பெரும் ஆற்றல், பெரும் சக்தி அங்கே இருக்கு. அந்த சக்தியை நம்ம உணரணும், அந்த சக்தி கிட்ட சரண்டர் ஆகணுங்கிற எண்ணத்தில் போகணும். போகிறதே கோயிலில் அந்த நிம்மதி என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாக்குவதற்காகத்தான். ஸோ போகும்போது பாசிபிள் உங்களோட கார்லேயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துலையோ உங்கள் செல்ஃபோன்லாம் வச்சுட்டு போயிருங்க. ஏன்னா கோயிலே ஒரு எனர்ஜி ரிசீவிங் பிளேஸ். அந்த எனர்ஜி ரிசீவிங் பிளேஸை உடனே தடுக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் மீடியாஸ் தான். நம்ம ஸ்மார்ட் வாட்ச் பயன்படுத்தினாலும் சரி அல்லது செல்ஃபோன் பயன்படுத்தினாலும் சரி, அதுவே ஒரு ஃப்ரீக்குவன்சியை பிளாக் பண்ணிடும். ஸோ ப்ராப்பராக போகிறவங்களுக்கு மட்டும் இந்த ரூல்ஸை வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போகும்போது நல்ல அழகான காட்டனோ அல்லது சில்க் ஆடையை போட்டுட்டு போங்க, அணிந்துட்டு போங்க. ஏன்னா அந்த ஆடை தான் உங்களுக்கு, அதுதான் வஸ்திரம் தான் அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணும். 1. 2வது, போகும்போது கண்டிப்பாக தலைக்கு குளித்துட்டு போங்க. உடல் ஈரமாக இருக்கும்போது ஈஸியாக நல்ல எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கும். இது 2. 3வது, போகும்போது உங்களை சுற்றி ஒரு நல்ல நறுமணம் இருக்கிற மாதிரி ஒரு ஜவ்வாதோ ஒரு நல்ல அரோமாவாக இருக்கக்கூடிய நேச்சுரலான ஏதோ ஒரு வாசனையை, சந்தனத்தை உடம்புல தடவிட்டு போகிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதுக்கப்புறம் கோயிலில் போயிட்டு டக்குன்னு சாமியை பார்க்கறதுல பலனே இல்லை. கோயிலில் போயிட்டு கோயிலோட தலவிருச்சத்துக்கு கீழேயோ கொடிமரத்துக்கு கீழேயோ அமர்ந்து தியானம் செய்வது, அந்த இறைவனை நினைத்து அந்த இறைவனிட்ட மன்னிப்பு கேட்பது, இறைவனிடம் சரண்டர் ஆவது, இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது வெறும் கையை வீசிட்டு போகாதீங்க. கோயிலுக்கு போகும்போது ஏதோ ஒன்று எடுத்துட்டு போய் இறைவனுக்கு சமர்ப்பிங்க. ஏன்னா வெளியிருக்கும் போது அது வெறும் எலுமிச்சம்பழம், உள்ளே போனால் அது கனியாக மாறும். வெளியிருக்கும் போது வெறும் சோறு, உள்ளே போயிட்டு வந்தால் பிரசாதமாக மாறும். வெளியிருக்கும் போது சாம்பல், உள்ளே வந்துடும் போது திருநீராக மாறும். அதே மாதிரி மனுஷனா உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அந்த தெய்வீக அருள்பலத்தோட வரணும்.
ஸோ சம்திங் எடுத்துட்டு போயிட்டு இறைவனுக்கு படைச்சிட்டு அதை 4 பேருக்கு கொடுக்கறதே ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ கோயிலுக்கு போய் நன்றி உணர்வோட பண்ணிட்டு அதற்கப்புறம் அமைதியாக பொறுமையாக வரணும். கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய சாமியை சில நொடிகள் தான் நம்ம பார்ப்போம். ஆனா அந்த நொடிய மனதில் நினைச்சுக்கிட்டு அங்க நம்ம உட்கார்ந்து அந்த தெய்வத்தை நமக்குள்ள உருவமாக உருவாக்கி அந்த தெய்வத்தை மீண்டும் மீண்டும் கண்ணால பார்த்து ஆனந்த கண்ணீரால் அந்த இறைவனுக்கு நம்ம சரண்டர் ஆனோம்னா அந்த இறைவனின் முழு அருளும் நமக்கு கிடைக்கும். அருமை சார், அருமை சார். அதே மாதிரி எனக்கு அடுத்த டவுட் வந்து, இப்போ நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க திருவொற்றியூரில் வந்து காகபுஜண்டர் சித்தரோட ஜீவசமாதியும் ரோமர்ஷியோட ஜீவசமாதியும் இருக்கிறதா சொன்னீங்க சார். சார் திருவொற்றியூரில் யூஸ்வலாக வந்து சாதாரண மக்களுக்கு வந்து தெரிஞ்சது வந்து பட்டினத்தாரோட ஜீவசமாதி கோயிலும் திருவொற்றியூர் அம்மன் கோயிலும் தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், திருவொற்றியூர் அம்மன் கோயிலும் தான் சார் தெரியும். அப்போ எங்கே காகபுஜண்டர் ஜீவசமாதியும் ரோமர்ஷி ஜீவசமாதியும் இருக்குது சார்? திருவொற்றியூரில் நான் சொன்னது 100ல் 2 ஜீவசமாதி தான் சொல்லியிருக்கேன். திருவொற்றியூர்ல 100கணக்கான ஜீவசமாதிகள் இருக்கு. வெளியே தெரிந்த ஜீவசமாதிகள் 50க்கு மேற்பட்டது இருக்கு. ஸோ நீங்க அங்க போனீங்கன்னா எல்லா மதத்தில் இருக்கிறவங்களோட ஜீவசமாதியும் அங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால அதை நீங்க போய் தேடுங்க. ஏன்னா அவங்களோட அருள் இருந்தா தான் இந்த செய்தி, இந்த வீடியோ பாக்குறீங்கன்னாவே அவங்களோட அருள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். 2வது தேடி பார்க்கறதா. அட்ரஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அங்க சின்ன சின்ன வீதியிலையும் கூட ஜீவசமாதி இருக்கு. வள்ளல் பெருமானாருக்கு கண்ணாடியில முருகரூபங்கள் காட்சி தந்த இடமும் அங்கதான் இருக்கு. ஸோ பல மகான்களுக்கு பல அற்புதங்கள் கிடைத்த இடம். நீங்க திருவொற்றியூர்ல போயிட்டு நீங்க எந்த ஆட்டோவில் ஏறி நீங்க சுத்தினாலும் ஒரு நாள் இல்லை, ஒரு வாரத்திற்கு வேண்டிய தெய்வ வழிபாடுகள் அங்க நீங்க செய்ய முடியும். அருமை சார், அருமை சார். அடுத்ததான் வந்து நீங்க வந்து உங்க பேரே வந்து குபேர குருஜி டாக்டர் ஸ்டார் ஆனந்த். இப்போ யூஸ்வலாக வந்து குபேரர் மேலே உங்களுக்கு இவ்வளோ ஈர்ப்பு இருக்க காரணம் என்ன சார்? ஒரு நிமிஷம் கொஷினை ரிப்பீட் பண்ணுறேன் சார். நீங்கள் வந்து உங்கள் பேரே வந்து குபேர குருஜி டாக்டர் ஸ்டார் ஆனந்த். நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேயே நிறைய குபேரரை பற்றி சொல்லிட்டு வரீங்க, குபேரர் வழிகளும் நிறைய வழிபாடுகளும் சொல்லிட்டு வரீங்க. அப்போ குபேரர் மேலே உங்களுக்கு இருக்க இந்த ஒரு காதலுக்கான காரணம் என்ன? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நான் வந்து செல்வ வளம் சார்ந்த பயிற்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த செல்வத்திற்கான கடவுளாக இருக்கக்கூடியது குபேரர். எந்த பூஜையை செய்தாலும் பூஜையோட கடைசியில சொல்லக்கூடிய மந்திரம் குபேர மந்திரம். எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் தெய்வத்துக்கு ஆரத்தி காமிக்கும் போது புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்யும் போது சொல்லக்கூடிய மந்திரமும் குபேர மந்திரமே. தெரிஞ்சும் தெரியாமலும் குபேரரோட ராசி நட்சத்திரத்துல நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது ஒண்ணு. அதற்கு அப்புறம் செல்வத்தை நோக்கி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்றதுனால செல்வத்தின் கடவுளை நம்ம வச்சு பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து குருஜின்னு கூப்பிட்டாங்க. அப்போ ஒரு சிலர் வந்து மேடையில குபேர குருஜின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி இது சரியாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ குபேர குருஜின்னு வச்சுக்கிட்டோம். பட் இதோட சூட்சமம் என்ன அப்படின்னா, குபேரர் ஒரு அசுரர். அந்த அசுரர் ராவணனோட சகோதரன், ராவணனோட அண்ணன் தான் குபேரர். அவர் ஒரு அசுரர். ஆனா அவரை இறைவனை சிவனை வழிபட்டு சிவனோட அருளால் தெய்வமா மாறினார். ஒரு நெகட்டிவான ஆளும் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவா மாறி அந்த பாசிட்டிவ் இறைவனே கொடுத்த கிஃப்ட் தான் நவநிதிகள். அந்த நவநிதிகளை கொடுத்து வடக்கு திசையோட அதிபதியாகவும் அவருக்கு கொடுக்கிறார். ஸோ ஒரு நெகட்டிவா இருக்கிறவர் பாசிட்டிவா மாற்றக்கூடியது தான் நான் செய்யக்கூடிய வேலையுமே. ஸோ குபேரர் அப்படி மாறினார். ஸோ சயின்டிபிக்கலா உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட நெகட்டிவ் இருந்தாலும் உங்களை நான் பாசிட்டிவா மாத்தி தருவேன். ஸோ அதனாலதான் அந்த குபேரரை பிடிச்சுக்கிட்டோம். ஸோ அந்த குபேரர் தூய தமிழ்காரர். நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் நார்த் இந்தியா தானே, அவர் சைனா தானே அப்படிங்கிறாரு. அவர் 100% தமிழ் தான். இதுக்கு நிறைய புத்தகங்களை நிறைய பெரியவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இதை நான் சொல்லல, பெரியவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன். அந்த குபேரர் குபேர பட்டினத்தோட இருக்கிறாரு. அந்த குபேரர் எங்க சென்றாலும் அங்க செல்வ செழிப்புகள் பெருகும். குபேரர் ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா செல்வ செழிப்பு அப்படிங்கிறது வெறும் நவரத்தனங்களோ பணம் மட்டுமே இல்லை, எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ நான் எங்க போனாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த இயல்பாகவே பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கிடுவேன். அதனால குபேர குருஜின்னு வச்சிருக்கிறோம். ஸோ செல்வத்தின் கடவுளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அவர் கையில ஒரு செல்ல பிள்ளையாக ஒரு கீரி பிள்ளையை வச்சிருப்பாரு. அந்த கீரி பிள்ளையோட ரகசியம் என்ன அப்படின்னா, எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் குபேரரை வழிபட்டா சரியாயிடும். நீங்க ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு கோயிலை தேடி செல்வதை விட எந்த தோஷமா இருந்தாலும், ஏன்னா கீரி பிள்ளை கடைசி வரைக்கும் போராடி எதையும் அழிக்கும், நாகத்தையும் கூட அழிக்கும். ஸோ கீரி பிள்ளை என்பதுதான் அவரோட செல்ல பிள்ளை. அந்த கீரி பிள்ளை குபேரரை வழிபடுவதன் மூலமாக சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும், செல்வ செழிப்புகள் உருவாகும், கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். ரொம்ப ரொம்ப முக்கியம், குபேரனாவே ஜல் ஜல்னு ஐஸ்வர்யத்தோட ஆனந்தத்தோட இருப்பீங்க. ஸோ தட்ஸ் கால். நான் அந்த தெய்வத்தை ப்ரொமோட் பண்றேன், வழிபாடுகளை செய்யறேன். அந்த தெய்வத்தை நோக்கிய பயணத்தை தான் அனைவருக்குமே செய்யறேன். பிளஸ் நான் கடைசியா சொல்றது, தயவு செஞ்சு குபேரரை வழிபடாதீங்க.
என்ன சார் இது இப்படி ஒரு இதுதான் twist பெரிய கேள்வி. கொடுத்துட்டீங்க. பிகாஸ் பிகாஸ் நீங்களே குபேரர் ஆகணுங்கிறத என்னோட குறிக்கோள். ஒவ்வொரு தமிழனும் குபேரன் ஆக வேண்டும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சிகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, வாழ்வியல் வழிநடத்துதல் என்ன என்பதைத்தான் நான் வழிநடத்துறேன். ஸோ குபேரரை வழிபடுவதை விட குபேரராய் மாற வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னை தொடர்பு கொண்டால் சத்தியமா சொல்றேன், குபேரர் ஆக்க முடியும். இது மாய மந்திரமா இல்லை, வாழ்வியல் வழிநடத்துதல் சித்தர்களின் வழிமுறையில நீங்கள் குபேரர் ஆகலாம். ஸோ குபேரரை வழிபடுறதோட சேர்ந்து குபேரனை ஆகணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க, குபேரர் ஆயிடலாம். அருமை சார். சார் இப்போ முதல் டைம் நிறைய பேர் உங்களை பார்த்துருப்பாங்க, உங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. சப்போஸ் யாராச்சும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, அவங்க வந்து குபேர வழிபாடு செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணலாம் சார்? வியாழக்கிழமை வந்து குபேரருக்கான நாள். அதுவும் வியாழக்கிழமை மாலை வந்து 4 மணிலிருந்து 6 மணி குபேர மகாலட்சுமி முகூர்த்த நேரம். அன்றைய நாளில் ஒரு குபேரர் படத்தை வைத்தோ, குபேரரோட எண் எந்திரத்தை வைத்தோ, அல்லது ஒரு சிறு விளக்கை வைத்து ஒரு மஞ்சள் நிற லட்டை வச்சு ஓம் குபேராய நம, ஓம் குபேராய நம என்கின்ற மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பதே அதற்கான முதல் கட்டம். பட் அது ப்ராப்பரா பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் நம்ம சொல்லியும் தரோம். பட் குபேரர் என்பது செல்வம் தான். அதனால காசு நிறைய வச்சு குபேரரை வழிபட்டு அந்த காசை பிரார்த்தனை பண்ணி வழிபட்டாவே எளிய முறையில் குபேரரை வழிபாடு செய்து விடலாம். கூட நான் வந்து இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் வந்தங்காட்டிக்கு என்னை ஃபாலோயர்னு யாரையுமே சொல்றது இல்லை. அவங்க எல்லாரும் நான் கொடுக்கக்கூடிய பகுதியில் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களே பார்க்குறேன். அதனால நான் வந்து எல்லாத்தையும் அன்பர்கள் தான் சொல்லுவேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, என்னோட கருத்தை ஃபாலோ பண்ணுங்க. நான் நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதா இருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். பட் கண்டென்ட் நல்லா இருக்கா, அதை எடு, செயல்படுத்து. நல்லா இருக்கா, வாய்ப்பு இருந்தால் நேரம் என்னை வந்து சந்திச்சு ஏதாவது பயிற்சியில கலந்துக்குங்க. இல்லைன்னா தூரத்துல இருந்து நன்றி சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்க. சார் ஆனால் உங்ககிட்ட பயிற்சி வந்து நிறைய பேர் வராங்க, ஆனால் உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணி நிறைய பெனிஃபிட்ஸ் அடைஞ்சவங்க எனக்கே பர்சனலாக நிறைய பேர் தெரியும் சார். ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு தானே சார். அதுக்கப்புறம் வந்து இப்போ குபேர வழிபாடு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அதே மாதிரி சொர்ணாகர்ஷ்ண வழிபாடும் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ சொர்ணாகர்ஷ்ண பைரவருங்கிறது அவரும் வந்து தங்கத்துக்கு வந்து காசுக்கான கடவுள், குபேரரும் வந்து காசுக்கான கடவுள். உங்களுக்கு எப்படி சார் இந்த ரிலேஷன் ஏற்பட்டுச்சு? ரைட், இது எல்லாமே தேடுதல் தாங்க. நான் வந்து குபேரருக்கு முன்னாடி பிடிச்ச தெய்வம் வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவர். பழனியில உலக சித்தர்கள் மாநாடு ஒன்று நடந்துச்சு. அப்போ வந்து என்னை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த போது அவங்க மேடையில் இருந்தவங்க எல்லாருமே 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க. எனக்கு அப்போ தான் 23 தான் வயசு. இந்த பெரியவங்கிட்ட போய் நம்ம என்னத்தை பேச முடியும் அப்படிங்கும்போது கூட இருந்த ஒரு அன்பர் என்ன சொன்னார்னா, இதை பணத்தை பற்றி பேசுறையே, அதையே சார்ந்து சித்தர்களை பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பணவளக்கலைங்கிறத ஹாப்பி மணிங்கிற தலைப்பில் தான் நடத்திக்கிட்டு இருந்தேன். செல்ஃப் மோட்டிவேஷன் மணி அட்ராக்ஷன் ப்ரோக்ராமாக இருந்துச்சு. இதை பணவளக்கலையாக மாறினதுக்கு காரணம் நான் சித்தர்கள் மாநாட்டில் பேசுறதுக்கு என்னன்னு யோசிக்கும் போது, சரி செல்வம்னா திருப்பதி பற்றி பேசலான்னு முடிவு செஞ்சோம். சரி திருப்பதி தான் எல்லாத்துக்குமே தெரியுமே, நம்ம என்ன பேசுறதுன்னா திருப்பதியின் சூட்சம்னு தெரியும் போது கொங்கணர் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடைச்சது. அவர் யாருன்னா கொங்கு நாட்டில் இருந்த ஒரு சித்தர். அவர் தான் திருப்பதியோட அவரோட ஜீவசமாதி இருக்கு. அவர் அங்கே தன ஆகர்ஷண எந்திரம்னு ஒரு எந்திரத்தை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கே தன ஆகர்ஷணம் ஆச்சு. அதனால அந்த எந்திரத்தை பற்றியோ அந்த கொங்கணரை பற்றியோ பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஈரோட்டில் இருக்கும்போது ஈரோட்டுக்கு பக்கத்தில் பொன் ஊதி மாமலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு. அங்கே கொங்கண சித்தர் 120 ஆண்டுகளுக்கு மேலே அந்த மலையில் உட்கார்ந்து பொன்னை தங்கத்தை ஊதி ஊதி உருவாக்கினாரு. அமாவாசை இரவு, பௌர்ணமி இரவு, தேய்பிறை அஷ்டமிக்கு பண்ணினாரு. அங்கே போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மலையை நிறைய பேருக்கு தெரியாது. நானும் என் மனைவி என் நண்பர்களோட சேர்ந்து அந்த மலைக்கு போனோம். சரியாக பௌர்ணமி, திருவோண நட்சத்திரத்தில் வந்த ஒரு பௌர்ணமி என்று அந்த இரவு அங்கே போகும்போது ஆதி காலத்திலிருந்து அங்கே பௌர்ணமி இரவுக்கு மூலிகை சாதம், மூலிகை ரசம் செய்து அந்த கொங்கண சித்தருக்கு படைச்சிட்டு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாட்டை கொங்கணத்தை செஞ்சாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அன்னையிலிருந்து அதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணும்போது சிவன்ல ஒரு அவதாரம் பைரவர், பைரவர்ல ஒரு அவதாரம் சொர்ணாகர்ஷ்ண பைரவர்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவர் தான் மகாலட்சுமிக்கும் குபேரருக்குமே செல்வத்தை தராரு. ஸோ சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபட்டாவே நமக்கு எல்லா விதமான அற்புதங்கள் ஏற்படும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய புத்தகங்களை ரெஃபர் பண்ணி தேடி ஓலைச்சுவடிகள் எல்லாம் பார்க்கும்போது தேய்பிறை அஷ்டமி அவருக்கு உகந்த நாள், ராகு கால நேரம் அவருக்கு மிகவும் உகந்த நாள். அந்த தேய்பிறை அஷ்டமி ராகு கால நேரத்தில் அஷ்டலட்சுமிகளும் பைரவருக்கு முன்னாடி வந்து நின்று தன்னோட எனர்ஜியை ரீஎனர்ஜைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நாமும் தேய்பிறை அஷ்டமி என்று போய் அவருக்கு முன்னாடி நின்னா
அந்த எனர்ஜி கிடைக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை வழிபாட நான் செய்ய ஆரம்பித்தேன். அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே பைரவரை பற்றி ரகசியங்கள் கிடைச்சதோ அங்கெல்லாம் தேடி தேடி போய் வழிபாடுகளை செய்ய ஆரம்பித்தோம். நான் இந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவத்தை பற்றி பேசும்போது இந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவர் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. ப்ளஸ் இந்த தெய்வம் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் பொய்யினே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் இது ஆதி காலத்தில் திருவண்ணாமலைக்குள்ளேயே சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நான் இதை நிறைய வீடியோ மூலமாக பதிவு செய்துட்டு வந்தோம். ஸோ சொர்ணாகர்ஷ்ண பைரவரை தேய்பிறை அஷ்டமி என்று வழிபடுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேய்ந்து போய் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். இதை நான் ப்ராமிஸே வேணாலும் பண்ணுறேன். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருக்கக்கூடிய சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி ராகு கால நேரத்தில் போயிட்டு தேங்காய் எலுமிச்சம்பழம் பூசணிக்காயில் விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்வதன் மூலமாக வளமும் நலமும் பெருகும். இந்த பதிவு எடுக்கிற இன்று தேய்பிறை அஷ்டமியும் கூட. அதனால் அவரோட அருள் கிடைக்கும் உங்களுக்கு. இது சித்தர்கள்னு சொல்ல நம்ம தமிழர்கள் வழிபட்ட வழிபாடு தான். இது புது வழிபாடெல்லாம் இல்லை. சார் அதே மாதிரி இப்போ சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ முதல் கட்டமாக அவங்க என்ன பண்ணலாம், என்ன ஒரு சிம்பிள் மந்திரம் எல்லாரும் சொல்லலாம்? சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு ஓம் பைரவாய நம அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மந்திரமே போதும். பட் பைரவரில் 64 பைரவர் இருக்கார். ஸோ அதில் இயல்பாக எல்லாத்துக்கும் தெரிந்த பைரவன் பார்த்தா ஒருத்தர் கால பைரவர், காசியில் இருக்கக்கூடிய கால பைரவர். அவர் காலத்திற்கான பைரவர். அதே மாதிரி சொர்ணத்திற்கான பைரவர் சொர்ணாகர்ஷ்ண பைரவர். ஸோ கால பைரவரை வழிபட்டீங்கன்னா ஓம் கால காலாய வித்மகே கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவர் பிரசோதயாத் என்கின்ற கால பைரவரோட மூல மந்திரத்தை ஜபம் செய்யலாம். கெட்ட காலமெல்லாம் நல்ல காலமாக இதை நீங்க பிடிச்சுக்கலாம். அதே மாதிரி சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மத் மகாய தீமகி தன்னோ சொர்ணாகர்ஷ்ண பைரவ பிரசோதயாத் என்கின்ற சொர்ணாகர்ஷ்ண பைரவர் மந்திரத்தையும் சொல்லலாம். பைரவரோட சூட்சமான வாகனம் நாய். ஸோ அதனால் இந்த மந்திர ஜபத்தை செய்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு போடுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். அருமை சார், அருமை, எக்ஸலன்ட் சார். ஏன்னா இதெல்லாம் நம்ம தமிழர்களோட சொத்து சார். பைரவர் வழிபாடாக இருக்கட்டும், சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடாக இருக்கட்டும், இன்னைக்கு வேற மொழி பேசுகிறவங்க ஒருத்தங்க இதை ஃபேமஸ் ஆக்கி நம்மெல்லாம் பார்க்கக்கூடாது சார். நம்மளோட மரபை, நம்மளோட தாத்தா, நம்மளோட பாட்டையா அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் சார். இப்போ நீங்கள் நிறைய தெய்வங்களை வழிபட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஃபேவரட்டாக தெய்வம் அப்படின்னா நீங்கள் எந்த தெய்வம் சொல்லுவீங்க? நான் மறுபடியும் தேடுதல் தான். பட் நான் இயல்பாகவே சொல்றது, நான் பொதுவாக சொல்லக்கூடிய மந்திரம் அருட்பெருஞ்சோதி மந்திரம். ஜோதி வடிவம் தான் இந்த பிரபஞ்சமே இருக்கு. அதனால ஜோதி வழிபாடு. அந்த ஜோதி மந்திரத்தை சொன்ன உடனே நான் முதல்ல குருவைத்தான் கூப்பிடுறேன். ஸோ குரு வழிபாடு. அதற்கப்புறம் குலதெய்வ வழிபாடு. என்னோட இஷ்ட தெய்வமான குபேரர் வழிபாடு. ஸோ நான் எந்த தெய்வத்தை வழிபடுறேன் அப்படின்னா, நான் என்னையே நான் வழிபடுகின்றேன். என்னுள்ளையே ஜோதியையும் குருவையும் குலதெய்வத்தையும் குபேரரையும் பார்க்கின்றேன். ஸோ தன்னை தானே வழிபாடுகள் செய்வதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு எல்லா விதமான கதவுகளும் கிடைக்கும். அதுக்காக நான் கோயிலுக்கு போறேன். நான் தினமும் கோயிலுக்கு போறேன், தினமும் யாத்திரை போறேன். இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, கைலாசம் போறேன், ஆதி கைலாயம் போறேன், காசி போறேன். அடிக்கடி இந்த தெய்வ கோயிலுக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா, அங்க போகும்போது நம்ம முன்னோர்கள் பல சூட்சமா பல விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால அங்க போய் உட்காரும் பொழுது தியானம் செய்யும் போது அந்த எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணிக்குவோம். கூடவே நான் இத்தனை பரிகாரங்களை சொன்னாலும், இத்தனை பூஜைகளை சொன்னாலும், இத்தனை நான் கோயிலுக்கு போனாலும் என் கூட கோயிலுக்கு வந்தாங்கன்னா நிறைய பேர் பயந்துக்குவாங்க. ஏன்னா நான் மின்னல் மாதிரி போயிட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து சாமி கும்பிடுவேன். ஏன்னா இப்போ அடிக்கடி காசி போவோம். காசி போகும்போது சொல்லுவேன், என் கூட நான் யாத்திரையே நான் காசி கூட்டிட்டு போவேன். எல்லாரும் அடிச்சு பிடிச்சி முன்னாடி போய் உட்காருவாங்க. நான் அங்க உட்காராம தனியா உட்காருவேன். அப்புறம் யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போய் உட்கார்ந்தாலும் நான் சொல்லுவேன், நம்ம இங்க வந்துட்டாலும் காசி விஸ்வநாதரை நம்ம பார்க்கறது முக்கியமே இல்லை, விஸ்வநாதர் ஐயா நம்மளை பார்க்கறது தான் முக்கியம். ஸோ ஒரு இடத்துல உட்கார்ந்து வந்துட்டேன் சாமி, வர வச்சதுக்கு நன்றி, நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்தாவே அவர் நமக்கு எல்லா விதமான செல்வ செழிப்பையும் பிளஸ்ஸிங்ஸையும் கொடுப்பார். ஸோ அதனால கோயிலுக்கு போனால் மீண்டும் மீண்டும் சொல்வது, அந்த தெய்வத்தை நினைத்து ஒரு இடத்துல உட்கார்ந்து மன்னிப்பு கேளுங்கள், சரண்டராகுங்க, நன்றி தெரிவிங்க, ரிப்பீட், தட்ஸ் ஆல். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட் சார். சரி, அதே மாதிரி அருட்பெரும் ஜோதி, வள்ளலடிகள் சொன்ன இந்த அருட்பெரும் ஜோதி மந்திரத்தின் ரகசியம் என்ன? ரைட், இந்த ரகசியத்தை எல்லாம் நம்ம சொல்லவே இதுக்கெல்லாம் தெரியாது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மந்திரத்தை முதல் முறையாக வேலூர்ல இருக்கக்கூடிய நண்பர் ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வீட்டில் அவர் கைப்பட்ட எழுதின புத்தகத்தோட ஒரு காப்பி இருந்துச்சு. நான் அதை எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, திரு செந்தில்வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் வேலூர்ல இருக்காரு. நான் அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்த காலத்தில் அவர் வச்சிருந்த நிறைய புத்தகங்களை இந்த ஒரு
எழுத்து பிரதி புத்தகத்தை எடுத்து படித்தேன். என்னன்னே தெரியல, எனக்கு வாயில உட்காரல. அருட்பெரும் ஜோதின்னு இப்போ நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். நான் முதல் முறையாக சொல்லும் போது எனக்கு வரல. அப்புறம் எதிர்பாராத விதத்தில் தைப்பூசத்தில் வேற ஒரு விஷயத்திற்காக நான் வடலூரில் இருக்கும் பொழுது அந்த மந்திரம் அன்னையிலேருந்து எனக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த மந்திரத்தை சொன்னவர் கடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடலூர் ராமலிங்க அடிகளார்னு சொல்லக்கூடிய புண்ணிய மனிதன், சூட்சமமாக இருக்கக்கூடிய மனிதன், தன் உடலையே பிரபஞ்ச பேராற்றலோட கலந்து விட்டவர். இதை நான் இங்க சொல்றேன்னா அவர் இங்க இருக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம். அவரு தான் சொல்றாரு, நான் வெறும் என் குரலைத்தான் பயன்படுத்திக்கிறேன். அவர் வெளிப்படுத்தியது பல விஷயங்களை வெளிப்படுத்தினார். கடைசியா அவர் சொன்னது, இந்த பிரபஞ்சமே ஜோதி வடிவத்துல தான் இருக்குது, கருணை தான் உலகத்திலேயே மிகப்பெரிய வழிபாடு, அதையே நீ ஜோதி வடிவத்திலையும் அருளும் கருணையும் ஜோதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படுத்தின மந்திரங்களுக்கெல்லாம் மகாமந்திரம்னு சொல்லக்கூடியதுதான் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இதுதான் மந்திரம். உங்க வீட்டில் ஒரு சிறு தீபமேற்றி தினமும் ஒரு 16 முறையோ 18 முறையோ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துங்க, கருணை செலுத்துங்க, நல்லதை நினைங்க. அப்படி நினைக்கும் போதே சித்தராய் இருக்கக்கூடிய வடலூர் வள்ளல் பெருமானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்னும் அதில் பெரிய விஷயத்தையெல்லாம் செய்யலை. பட் நான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன். இது நிறைய பேர் நான் தான் சொல்கிறேங்கிறாங்க. இது நான்லாம் சொல்லலை, அவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் எதை தொடங்கினாலும் இதை வச்சு தொடங்குறங்காட்டிக்கு தொடங்கினா தான் எனக்கே அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள். இதை பார்க்குறீங்கன்னா அவரோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை சிறு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யுங்கள். அவரின் அருளால் அனைத்து விதமான காரியங்களும் உங்களுக்கு கைகூடி வரும். கூட வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். குருவே சரணம், குருவே துணை. அடுத்ததா சார், இப்போ நிறைய பேர் நிறைய கஷ்டத்தில் இருக்காங்க சார். நம்ம எவ்வளோதான் இன்ஸ்டாகிராம்லையோ யூடியூப்லையோ எவ்வளோதான் வீடியோஸ் போட்டாலும் எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும், அதுதான் நிறைய மக்களோட ஒரு ஸ்டாண்டாக இருக்குது. அப்படி இருக்கப்போ சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்போ எந்த சித்தர் வழிபாடு ஈஸி? கொஞ்சம் ஐயா எங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களை பார்க்கலாம், எங்ககிட்ட காசு இல்லை, இல்லை அந்த சூழ்நிலை எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறப்போ எந்த சித்தர் வழிபாடு கொஞ்சம் எங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி செல்லும்? ரைட். எந்த சித்தருமே நம்ம பிரச்சனை தீர்க்கிறதுக்காக இந்த பிரபஞ்சத்தில் வரல. அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் சாதாரண மனிதனாய் பிறந்து சித்தத்தில் சிவனை உணர்ந்து சித்தர்களாய் மாறியார்கள். நம்ம அங்கே போகும்போது நம்மளோட கர்ம விதிப்படி, நம்மளோட புண்ணிய பலன்கள் படி நன்மை கிடைக்கும். சித்தர்கள் வழிபாடு என்பது குரு வழிபாடு தான். ஸோ அவரை குருவாக ஏற்றுக்கிட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயமே சூட்சமாக சித்தர்கள் இருக்கக்கூடிய ஆலயம்தான். அது திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலும் சரி, திருப்பதின்னு சொன்னாலும் சரி. இப்போ பழனினா போகர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னா சுந்தரானந்தர், ராமேஸ்வரம்னா ராமதேவர், திருப்பதினா கொங்கணர், இந்த மாதிரி ஒவ்வொரு சித்தர்கள் இருக்குது. அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அந்த கோயிலில் போயிட்டு அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்யுங்கள். எனக்கு இதெல்லாம் இருக்குது சாமி, பார்த்து தீர்த்துத்தா அப்படின்னு நீங்கள் வழிபாடுகள் செஞ்சாவே போதும். இந்த பிரச்சனைக்கு இந்த சித்தர்னு இப்போ நிறைய பேர் சொன்னாலும் அது தவறு. எந்த சித்தரும் எந்த பிரச்சனையும் தீர்ப்பதற்காக அல்ல. அவர்கள் இந்த புண்ணிய பூமி எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கணும், இயற்கை நல்லா இருக்கணும், உயிர்கள் நல்லா இருக்கணுங்கிற அவங்களோட ஆற்றலோட இருக்கிறாங்க. அதில் செல்வத்திற்குன்னு சொன்னால் கொங்கண சித்தர் தாராளமாக சொல்லலாம். அந்த கொங்கண சித்தர் இருக்கக்கூடிய இடம் திருப்பதி. ஸோ திருப்பதிக்கு போகும்போது அங்கே உட்காந்து தியானம் செய்வது, கொங்கணரோட அருள் கிடைக்கும், செல்வ செழிப்புங்களும் கிடைக்கும். சார், உங்களோட ஸ்பெஷாலிட்டி உங்கள் குபேர பீடம் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ்லேயும் சரி, சென்னையிலையும் சரி, நீங்கள் நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்டு வரீங்க. உங்கள் குபேர பீடத்தோட ஸ்பெஷாலிட்டி மட்டும் சொல்லுங்கள் சார். ரைட். உலகத்தில் எங்கே தமிழர்கள் இருக்காங்களோ அங்கே எல்லாமே என்னோட நேரடி பயிற்சி வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, அதற்கப்புறம் பாரிஸ், ஜெர்மனியில் ஏவரேஜாக 2 months ஒன்ஸ் ஒரு நிகழ்வு நடக்கும். நான் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு தெய்வீக இடமாக நான் தேடினேன். பட் என்ன அங்கே வர வைத்த இடம் தென்கையாயம்னு சொல்லக்கூடிய வெள்ளிங்கிரி மலையடிவாரத்தில் வெட்ட வெளியில் சித்தர்கள் சொன்ன வழிமுறையில் வெட்ட வெளியில் 18 சித்தர்களுக்கு சூட்சமமான மூலிகைகள், எந்திரங்கள், ரசமணிகளை வைத்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கக்கூடியதான் உலகின் முதல் செல்வ ஈர்ப்பு மையமான ஸ்ரீ ஸ்ரீ குபேர பீடமே. அந்த குபேர பீடம் என்பது நீங்கள் அதுக்கு முன்னாடி நின்று உங்கள் வேண்டுதலை சொன்னால், வேண்டுதலை நினைத்தாலே வேண்டியது நடக்கும். நம்ம குபேர பீடத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, நான் தான் வழிபாடுகள் செய்யணும், நான் தான் பரிகாரம் செய்யணுட்டு இல்லை. வரக்கூடிய யார் வேணாலும் நம்ம குபேரரை
கையில் தொட்டு நீங்களே அபிஷேகம் செய்யலாம், நீங்களே அலங்காரம் செய்யலாம், நீங்களே அவருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த விதமான பரிகாரங்களையும் செய்யலாம். ஸோ அங்கே நம்ம ஞானத்தின் கடவுளான விநாயகரோட சேர்ந்து ஔவையாரையும், அதுக்கப்புறம் முருகனோட சேர்ந்து சூட்சமமாக ஒரு சித்தரையும், அதற்கப்புறம் குபேரர், சொர்ணாகர்ஷ்ண பைரவர், ஐஸ்வர்யத்திற்கான ஈஸ்வரர், ஐஸ்வர்யேஸ்வரரை ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது, அதாவது வெட்ட வெளியிலேயே இருக்குது. தொடர்ந்து வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பீடத்தில் வந்து யார் உட்கார்ந்தாலும் அந்த சக்தி அபரீதமாக பெருகும் காலங்காலத்திற்குமே. ஸோ அதைய நம்ம கோயம்புத்தூரில் வச்சுருக்கோம். நான் அதை வந்து கமர்ஷியலாக ப்ரொமோட் பண்ணுறது இல்லை. அதனால் எல்லாரும் அங்கே வாங்கன்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு இன்னும் அதற்கான உத்தரவு கிடைக்கல. ஒரு 2026 கடைசி 27க்கு அப்புறம் தான் அது ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சக்தி எனக்கு சொன்னங்காட்டிக்கு நான் குபேரபீடம் வச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க தேடி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் அதைய வெளி மக்களுக்கு சொல்லுவது இல்லை. ஆனால் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து உங்கள் கையாலேயே அவருக்கு அலங்காரம் பண்ணியும் கூட வழிபாடுகள் செய்ய முடியும். ஸ்ரீ குபேரபீடம் வந்தால் உலகின் முதல் செல்வ ஈர்ப்பு மையத்துக்கு வருவதன் மூலமாக செல்வம், கல்வி செல்வமோ, தனச்செல்வமோ, சொர்ண செல்வமோ, எல்லா செல்வமும் உங்களுக்கு கிடைத்தே தீரும். அருமை சார், அருமை. இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா, ரொம்ப நேர்த்தியா, அதாவது வந்து ஒரு அஸ்ட்ராலஜருக்கும் மேலே ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டருங்கிறது வந்து ஒரு சின்ன வார்த்தை தான் சார். அதுக்கும் மேலே உங்கள் நாலேஜ், உங்கள் கூட பேசுகிறப்போ நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. சித்தர்னா என்ன, வழிபாடுனா என்ன, கோயிலுக்கு எப்படி போகணும், எப்படி நம்ம பிரார்த்தனையை வைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சிச்சு. ஒரு ஐ ஓப்பனிங்காக மூமெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை பார்க்குற ஒவ்வொருத்தங்களுக்கும் என்னோடய ஃபீல் கண்டிப்பாக கன்வே ஆகிருக்குங்கிறத நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் த இன்டர்வியூ. தேங்க்யூ சார். நன்றிகள் கோடி. இந்த சேனலை பார்த்துருக்கக்கூடிய எல்லாருக்குமே எல்லா விதமான வளமும் நலமும் சகல ஐஸ்வர்யங்களும் கோடி கோடியாய் பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரை மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.